கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் கிளாஸ் முடிச்சுட்டு ப்ராபப்ளி ஜிஎல் வந்துட்டு நீங்கள் இன்னும் டச்சே பண்ணல. இப்போ நம்ம ஏஆர் வரைக்கும் முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா திருப்பி உங்களுக்கு எல்லாமே புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இப்போ கிளாஸ் போக போக நீங்கள் செட்டப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் என்ன வருது என்ன வரல, இதில் என்ன டவுட் இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அதனால தான் ஒவ்வொரு கிளாஸ்லையுமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பேன். ஸோ அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஆக்சுவலா என்ன இருக்குதுன்னா டவுட் வர மாதிரி இல்லை. ஏன்னா எனக்கு வந்து பேசிக்கா வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது, அப்புறம் ஃபங்க்ஷன் நாலேஜ் இருக்குது. எனக்கு வந்து பேசிக்கா பிகாம்னால எனக்கு வந்து இந்த லெட்ஜர்னா என்ன, ஜேர்னல்னா என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு எனக்கு ரஃபா சொல்லி கொடுத்துட்டீங்கனால எனக்கு வந்து பேசிக்கா பெருசா ஒன்றும் இல்லை. பேயை வந்து கிரியேட் பண்ணணும், ஒன்று ப்ளஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணணும் கம்பெனி கோடு. அதுக்கு ஒரு அப்படி பேசிக்கா தான் இருக்குது. எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஞ்சம் இருக்கனால பேசிக்கா தான் இருக்குது. அதனால பிரச்சனை இல்லை. எனக்கு இப்போ என்ன இதுல இப்போ ஜெனரல் லெட்ஜர் அப்படின்னு வரும்போது இப்போ என்ன பிரச்சனைனா, எனக்கு சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல முதல்ல எதெல்லாம் கிரியேட் இன்ஸ்டன்ஸ் அப்படி நிறைய இருக்குல்ல, ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு வேல்யூ செட். இப்படி நம்ம வந்து நான் இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒரு அசைன்மெண்ட் ரெடி பண்றேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நான் எதெல்லாம் பண்ணணும், எனக்கு அதுதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இப்போ நான் எனக்கு வந்து சார் சொல்றாங்க, இப்போ சப்போஸ் வந்து ஒரு நான் ஒரு கம்பெனிக்கு ஒரு வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வெஹிக்கிள்ல நீ வந்து அந்த இது ஜெனரல் லெட்ஜர்ல போட்டு வைங்கன்னு சொன்னாங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வேல்யூஸ் செட்ஸ்ல போடணுமா, ஸ்ட்ரக்சர்ஸ்ல போடணுமா, இல்ல இன்ஸ்டன்ஸ்ல போடணுமா, எனக்கு அதுதான் டவுட். இப்போ வேல்யூ ஆஃப் தி ஸ்ட்ரக்சர்னா அது எப்படி பண்ணணும், அதெல்லாம் எனக்கு ஐடியா இருக்கு. இப்போ வந்து அந்த என்னது எப்படி சொல்றது, அந்த எப்படி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எந்த ஸ்டெப் வழியா பண்ணணும் அதான் தெரியல. இல்ல அதுதான். இப்போ அசெட் அடிஷன் சொல்லிட்டு அது இது எல்லாமே ஃபிக்ஸ்ட் அசெட் மாடியூல்ல வரும். பட் சின்ஸ் நீங்க கேட்டனால சொல்றேன் நானு. இப்போ ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, இல்லாட்டி ஒரு அசெட் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா, ஸோ எப்பவுமே நம்ம ஜிஎல்ல வந்துட்டு டைரக்டா போட மாட்டோம். ஸோ ஏன் வந்துட்டு ஜிஎல்ல டைரக்டா அதை என்ட்ரியா போட மாட்டோம் அப்படின்னா, இல்லாட்டி உங்களுக்கு பர்பஸ் ஆஃப் ஹேவிங் சப்லெட்ஜர் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் வந்துட்டு இங்க என்டர் பண்றோம் அப்படின்னா, அதாவது ஃபிக்ஸ்ட் அசெட்டா இருக்கட்டும், இல்லாட்டி அக்கவுண்ட்ஸ் பேயபிளா இருக்கட்டும். ஸோ இங்க வந்துட்டு நமக்கு கிளியரிங் அக்கவுண்ட்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ கிளியரிங் அக்கவுண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு கான்ட்ரா அக்கவுண்ட் இல்லாட்டி ஒரு டெம்பரரி அக்கவுண்ட்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம். லெட்ஸ் சே நான் வந்துட்டு ஒரு இன்வாய்ஸ் புக் பண்றேன். இப்போ வெண்டார்ட்டருந்து எனக்கு பில் வந்துருச்சு. லெட்ஸ் சே வந்துட்டு நான் ஒரு லேப்டாப் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த லேப்டாப் வாங்குனதுக்கு வந்துட்டு வெண்டார் ஒரு இன்வாய்ஸ் குடுப்பான். இந்த இன்வாய்ஸ்க்கு வந்துட்டு நான் பேமெண்ட் பண்ண போறேன். ஸோ இந்த கேஸ்ல நம்ம எதுக்காக வந்துட்டு இந்த டெம்பரரி அக்கவுண்ட் ஆர் கிளியரிங் அக்கவுண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்ப நான் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். பட் பேமெண்ட் எப்ப பண்ணணும்? பேமெண்ட்டுக்கு டியூ இருக்கா? இல்லையா? இந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் நான் பண்ணிட்டேனா? பண்ணலையா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம சிஸ்டம்ல ட்ராக் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம இந்த டெம்பரரி அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இந்த டெம்பரரி அக்கவுண்ட்ஸ் நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இந்த ஐட்டம் வந்துட்டு நமக்கு உள்ளுக்குள்ள வருது இல்லையா? ஸோ அந்த பிளேஸ்லேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ என்ன சிஸ்டம் மீன் பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஐட்டம் ரிசீவ் பண்ணிட்டோம். பட் இன்னும் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணல. ஸோ இதுதான் பார்த்தோம்னா, நமக்கு அந்த அக்ரூவல் அக்கவுண்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த அக்ரூவல் அக்கவுண்ட் எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னா, இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அக்ரூவல் க்ளோஸ் ஆயிடும். இப்போ நமக்கு அக்ரூவல் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஓப்பன் ஆகும்னா, லைபிலிட்டி ஓப்பன் ஆகும். ஸோ எக்ஸ்பென்ஸ் டெபிட் ஆயிடும். இது நம்ம டீட்டெயிலா இதுல பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் an அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு அக்ரூவல் க்ளோஸ் ஆயிட்டு லைபிலிட்டி ஓப்பன் ஆகும். ஸோ லைபிலிட்டி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ன மீனிங் அப்படின்னா, லைபிள் டு பே சம்மோன் ஆர் வெண்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க இதுல அகைன் நீங்க பேமெண்ட் பண்ணும்போது, இந்த லைபிலிட்டி க்ளோஸ் ஆயிட்டு கேஷ் கிளியரிங் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கேஷ் கிளியரிங் எதுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா, நம்ம பேமெண்ட் நம்ம சைட்லேருந்து இனிஷியேட் பண்ணிட்டோம். ஸோ லெட்ஸ் சே நான் வந்துட்டு ஒரு என்இஎஃப்டி டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஃப்ரைடே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நான் ப்ராப்ளி ஒரு 6:20க்கு வந்துட்டு பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 6:20க்கு நான் பேமெண்ட் பண்ணியிருக்கனால, எனக்கு வந்துட்டு இமிடியேட்டா கிளியர் ஆகாது. ஏன் அப்படின்னா, என்இஎஃப்டி வந்துட்டு பேஸ்ட் ஆன் தி பிசினஸ் ஹார்ஸ். ஸோ நான் ஃபைல வந்துட்டு நான் 6:20க்கு தான் பேமெண்ட்டே ரன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி இந்த ஃபைல் போயிட்டு பேங்க் சைட்ல வந்துட்டு அந்த ஷேர்ட் ஃபோல்டர்ல போய் டெபாசிட் ஆகி ஹிட் ஆகுறதுக்கு வந்துட்டு ப்ராப்ளி ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். ஸோ இந்த 15 மினிட்ஸுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா, பேங்கோட அந்த ஆக்டிவிட்டி வந்துட்டு க்ளோஸ் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு சாட்டர்டே அண்ட் சண்டே வந்துட்டு ஆஃப். ஸோ இந்த என்இஎஃப்டி பேமெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டில் ஓப்பன்லயே இருக்கும்.
இப்போ பேங்க் வந்துட்டு திங்கட்கிழமை தான் வரும். திங்கட்கிழமை வந்துட்டு திருப்பி அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்ட்டா இருந்ததுன்னா, நம்மளோட பேமெண்ட்ட கிளியர் பண்ண போறாங்க. ஸோ, இந்த கேஸ்ல இப்ப நமக்கு இந்த டெம்பரரி அக்கவுண்ட் இல்ல அப்டின்னா, நம்ம என்ன போடுவோம் அப்டின்னா, கேஷ் அக்கவுண்ட் டைரக்ட்டா இது பண்ணிடுவோம். கிரெடிட் பண்ணிடுவோம். ஸோ, இப்போ கேஷ் அக்கவுண்ட் டைரக்ட்டா கிரெடிட் பண்ணிட்டோம் அப்டின்னா, நமக்கு இந்த அக்கவுண்டிங் என்ட்ரிலருந்து என்ன மீன் ஆகுது அப்டின்னா, நான் ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணிட்டேன் வெண்டார்க்குங்கிறது மீன் ஆகுது. பட் ஆக்சுவலா நம்ம இன்னும் பேமெண்ட் பண்ணல. நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம். பேமெண்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு சொல்லியிருக்கோம். பட் இன்னும் பேமெண்ட் ஆகல. இல்லையா? ஸோ, அதனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, கேஷ் கிளியரிங்ன்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரரி அக்கவுண்ட் வந்துட்டு கிரியேட் பண்றோம். ஸோ, இந்த டெம்பரரி அக்கவுண்ட் என்ன பண்ணும் அப்டின்னா, நமக்கு வந்துட்டு இனிஷியேட் பண்ணிட்டோம். பட் இந்த பேமெண்ட் வந்துட்டு இன்னும் கிளியர் ஆகல. ஸோ, எப்போ கிளியர் ஆகும்? மண்டே வந்துட்டு பேங்க் செக் பண்ணிட்டு, அவங்க வந்துட்டு கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சக்சஸ் ரெக்கார்ட் இல்லாட்டி சக்சஸ் மெசேஜ் வந்துட்டு அனுப்புவாங்க. இப்ப நம்ம எப்படி ஒரு பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது இல்லையா? ஸோ சிமிலர்லி வந்துட்டு நமக்கு இங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இது போக, இப்ப நமக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு இது சக்சஸ், இது ஃபெயிலியர். ஸோ எதனால ஃபெயிலியர்? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வழியா வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு அக்கவுண்டிங் ரன் பண்ணுவோம். ஸோ அப்பதான் வந்துட்டு நமக்கு இந்த கேஷ் கிளியரிங் அக்கவுண்ட் வந்துட்டு க்ளோஸ் ஆகும். ஸோ கேஷ் கிளியரிங் அக்கவுண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, நமக்கு கேஷ் அக்கவுண்ட் வந்துட்டு ஹிட் ஆயிடும். ஸோ இங்க என்டையர் சீரியஸ்ல நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, என்டையர் லிஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்ல நமக்கு எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட் டு கேஷ் அக்கவுண்ட் அவ்வளவுதான். ஸோ இதுதான் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். பட் இந்த கான்ட்ரா அக்கவுண்ட் எல்லாமே எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த ட்ராக் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வச்சிருக்கோம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ரா அக்கவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எப்போ வரும் அப்படின்னா, நமக்கு அக்கவுண்ட்ஸ் பேயபிள். இப்போ நம்ம ஃபிக்ஸ்ட் அசெட்ல ஒரு அசெட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அது ஃபிக்ஸ்ட் அசெட்லயே கிரியேட் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்ல. பட் அது இல்லாம இப்போ ஏபில வந்துட்டு ஒரு இன்வாய்ஸ் போட்டு, அந்த இன்வாய்ஸ் மூலமா வந்துட்டு நம்ம அசெட்டா கிரியேட் பண்றோம் அப்படின்னா, ஸோ இந்த கேஸ்ல என்ன ஆகும்னா, இங்க அகைன் எனக்கு ஒரு கிளியரிங் அக்கவுண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இங்க ஏன் வந்துட்டு கிளியரிங் அக்கவுண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். பட் இந்த இன்வாய்ஸ் வந்துட்டு எனக்கு இன்னும் அசெட்டா கன்வெர்ட் ஆகல. ப்ராபப்ளி நான் எனக்கு வந்துட்டு ஹெட் ஆஃபீஸ்ல தான் வந்துட்டு இந்த அசெட் கிரியேட் பண்ணி குடுக்குறது எல்லாமே. ஸோ பிரான்ச் ஆஃபீஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு ஜஸ்ட் இன்வாய்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணி குடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஹெட் ஆஃபீஸ்க்கு இன்வாய்ஸ் அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இன்வாய்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணிட்டு அசெட் எல்லாமே இம்போர்ட் பண்றாங்க. ஸோ இது வந்துட்டு எனக்கு ஒரு 3, 4 டேஸ் கூட ஆகலாம் பாசிபிலி. அவங்களோட ஒர்க் லோட பொறுத்து. ஓகே. ஸோ, பட் இப்போ நான் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? இல்லாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? இப்போ இந்த அசெட் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சா? இல்லையா? என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்ட்டு. ஸோ, இத இன் டெர்ம்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் நான் எப்படி எடுத்து பார்ப்பேன் அப்படின்னா, லெட்ஸ் சே எனக்கு வந்துட்டு இந்த ஃபிக்ஸ்ட் அசெட்டோ, இல்ல இந்த டிரான்சாக்ஷன்ஸுக்கோ எனக்கு வியூ இல்ல. அதாவது ஆக்சஸ் இல்ல. அப்ப நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, இந்த அசெட் கிளியரிங் அக்கவுண்ட் இருக்கு இல்லையா? இது மூலமா நான் பார்ப்பேன். எது மூலியமா பார்ப்பேன்? டிபின்னா ட்ரையல் பேலன்ஸ். ஸோ, ஜிஎல்ல எனக்கு ட்ரையல் பேலன்ஸ்க்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கு. அப்போ இந்த அக்கவுண்ட் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு பேலன்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ பேலன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு பேலன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ பேலன்ஸ் அதிகமா இருந்தது அப்படின்னா, என்ன மீனிங் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இன்னும் இந்த அசெட் வந்துட்டு எஃப்ஏல இம்போர்ட் ஆகல. ஸோ இந்த மாரி அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அந்த சப்லெஜர்ல இருந்து தான் வரும். ஸோ ஏன் சப்லெஜர்ல இருந்து வருது அப்படின்னா, இந்த மாரி ஒரு கண்ட்ரோல்ஸ் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ்ல என்ன நடக்குதுங்கிற அந்த விசிபிலிட்டி நமக்கு இருக்கும். ஸோ அதுதான் பர்ப்பஸ் ஆஃப் ஹேவிங் இந்த அக்கவுண்ட்ஸ். ஓகே. ஸோ இதுல பார்த்தோம்னா, இப்ப நமக்கு மல்டிபிள் அக்கவுண்டிங் சீக்வென்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் என்ட்ரீஸ் வரும். ஸோ நான் ஸ்டெப்ஸ் சொல்லும்போது எந்த அக்கவுண்ட் எங்கேருந்து பிக் ஆகுது ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிடுவேன். ஸோ ஆஸ் அன் வாட் யூ கால் தி அப்ரோச் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ட்ரீஸ் வந்துட்டு எனி ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம டைரக்டா ஜிஎல்ல கிரியேட் பண்ண மாட்டோம். ஸோ ஏன் கிரியேட் பண்ண மாட்டோம் அப்படின்னா, இங்க டைரக்டா கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு சப்லெஜர் அதாவது அக்கவுண்ட்ஸ் பேயபிள் இருக்கு இல்லையா? அதுக்கும் இங்க ஜிஎல்லுக்கும் டிஃபரன்ஸ் வரும். பாயிண்ட் நம்பர் 1. ஸோ 2வது பாயிண்ட், இப்போ டைரக்டா இங்க கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதோட பேமெண்ட் ரெக்கார்டோ எனி இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம எடுத்து கொடுக்கணும். லெட்ஸ் சே எனக்கு வந்துட்டு ஒரு 100 இன்வாய்ஸ் இருக்கு. ஸோ இந்த 100 இன்வாய்ஸ்ல ஒரு 2 இன்வாய்ஸ் வந்து நான் வந்துட்டு இதுல ஒரு 50 இன்வாய்ஸ் வந்துட்டு ஜிஎல் டம்பா நான் போட்டேன். அதாவது வெறும் ஜேர்னலா மட்டும் போட்டேன். ஓகே. ஸோ இப்போ நான் இங்க ஜேர்னலா போட்டிருக்கேன் இல்லையா? அந்த 50 இன்வாய்ஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு
ஒரு 2 இன்வாய்ஸ் வந்துட்டு ஆடிட்டர் வந்துட்டு query ரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆடிட்டர் என்ன சொல்றாரு, இதுல வந்துட்டு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. ஸோ இதோட இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும்னு கேட்குறாரு. இப்போ ஜிஎல்ல போய் நம்மளால எடுத்து கொடுக்க முடியுமானா எடுத்து கொடுக்க முடியாது. ஸோ ஜிஎல்ல நம்மளால என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா, ஜிஎல்ல வந்துட்டு இதுதான் டெபிட், இதுதான் கிரெடிட், இதுதான் அக்கௌண்ட், இந்த டேட்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க, இதுதான் வவுச்சர் நம்பர்னு சொல்லிட்டு கொடுக்க முடியும். ஸோ இதை தாண்டி நம்மளால ஜிஎல்ல எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நமக்கு சப்லெஜர்னு சொல்லிட்டு ஒன்று வருது. ஸோ சப்லெஜர்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பேபிள், இந்த கேஸில் அக்கௌண்ட்ஸ் பேபிள் வந்துட்டு உங்களோட சப்லெஜர். ஓகே, ஸோ இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஜிஎஸ்டி, டிடிஎஸ் இது எல்லாமே டாக்ஸேஷன்லாம் இருக்கு இல்லையா. இப்போ இந்த ஜிஎஸ்டி எல்லாமே கூட இப்போ நம்ம இன்கேஸ் வந்துட்டு ஃபைலிங் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃபைலிங்க்கு வந்துட்டு நம்மளால ஜிஎல் டேட்டா வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஜிஎல் டேட்டா வந்துட்டு பியூர்லி ஃபார் தி பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அக்கௌண்டிங், ஆடிட்டிங் இதுக்கெல்லாம் தான். ஸோ அது போக இப்போ நம்ம ஃபைலிங்க்கு வந்துட்டு பேபிளில் நம்ம கிரியேட் பண்ணுற இன்வாய்ஸோ பேமெண்ட்டோஸோ இதெல்லாம் வச்சு தான் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஜிஎஸ்டிஆர் 1, 2B, அதுக்கப்புறம் 3A, ஸோ இந்த மாதிரி நிறையா இது இருக்குது ஃபைலிங்க்கு. அதாவது நம்மளோட பர்ச்சேஸ் ரெஜிஸ்ட்ரியும் சேல்ஸ் ரெஜிஸ்ட்ரியும் அப்லோட் பண்ணி நம்ம அதுலேருந்து கிளைம் பண்ணிப்போம். ஸோ இந்த கிளைம், இந்த பார்ட் எல்லாமே எதில் வரும் நமக்கு அப்படின்னா, நம்மளோட அக்கௌண்ட்ஸ் பேபிள் மாடியூலில் தான் வரும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு டைரெக்டாக ஜிஎல்ல வந்துட்டு எந்த என்ட்ரியுமே போட மாட்டோம். ஸோ ஜிஎல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜிஎல்ல அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுப்போம். இப்போ ஒரு இன்வாய்ஸ் வருது அப்படின்னா, அந்த இன்வாய்ஸ் வந்துட்டு நம்மளால அக்கௌண்ட் பண்ண முடியணும். ஸோ அந்த ஆப்ஷன் எங்கே கொடுக்குறோம்னா ஜிஎல்ல கொடுக்குறோம். பட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு லாஜிக்கலி அங்கே நடக்காது. ஒன்லி அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ லெட்ஸே இயர் அண்ட் க்ளோஷர் பண்ணுறோம். ஸோ இயர் அண்ட் க்ளோஷர் பண்ணும்போது ஸோ ப்ராப்ளி தேர் மைட் பி அ மிஸ்மேட்ச். ஓகே, ஸோ அந்த மிஸ்மேட்சுக்கு வந்துட்டு சர்டன் வேர்ஸ்ட் கேசஸ்லாம் இருக்கும். ஸோ நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஒன்லி வே டு மூவ் ஃபார்வர்ட் இஸ் டு பாஸ் தி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி அண்ட் ரெக்கன்சைல் தி பேலன்ஸ் ஷீட் ஆர் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் தென் க்ளோஸ் தி புக்ஸ். ஸோ அந்த மாதிரி கேஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேனுவல் ஜேர்னல் என்ட்ரி போட்டு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த சினாரியோக்கு மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஜிஎல்ல என்ட்ரி போடுவோம். இல்லை அப்படின்னா எனி டிரான்சாக்ஷன் தட் ஷுட் ஆரிஜினேட் ஃப்ரம் தி சப்லெஜர். ஸோ இட் குட் பி ஏபி, ஏஆர், எஃப்ஏ, எனி மாடியூல். ஓகேங்களா. ஸோ அதனால தான் சப்லெஜர்லேருந்து என்ட்ரிஸ் வரணும், ஜிஎல்ல வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஸோ அதனால தான் நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம என்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ரெஸ்பெக்டிவ் மாடியூல்ஸ் போகிறப்போ ஒன்று ஒன்றா நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ வந்து பேமெண்ட்னா அக்கௌண்ட்ஸ் பேயபிள் வரும், இல்லை அக்கௌண்ட்ஸ் வருதுன்னா அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் வரும். அது ஒன்னொன்றுக்கும் ஒன்று. இது ஃபிக்ஸட் அசெட்ஸ்னா அசெட்ஸ்ல வரும், கேஷ் மேனேஜ்மெண்ட்னா அதுக்குள்ள அந்த டாபிக்ல வந்துடும். ஆமாம் ஆமாம், கரெக்டாக. ஸோ அதுதான் பர்பஸே. இப்போ நமக்கு அந்த மாடியூலில் பண்ணுற அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் நம்ம ஜஸ்ட் ஜிஎல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு அது ஒரு அக்கௌண்டிங் ரெப்பாசிட்ரி. ஸோ நீங்கள் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸில், ஸோ இது எல்லாமே எங்கே போய் அக்ரிகேட் ஆகும் அப்படின்னா நம்மளோட ஜென்ரல் லெஜர் மாடியூலில் தான் போய் அக்ரிகேட் ஆகும். ஸோ அதுதான் பர்பஸ் ஆஃப் ஹேவிங் ஜென்ரல் லெஜர். ஓகே, வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை சார். ஓகே ஃபைன். ஓகே, அப்போது இது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பார்த்தோம்னா 2 பார்ட்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேபிள்ஸு. ஸோ இதை பேபிள்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டி இன்வாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேமெண்ட்டு. ஸோ பேமெண்ட்டுங்கிறது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ வாட் இஸ் பேமெண்ட் அதெல்லாம் ஓகே. ஸோ இப்போது இன்வாய்ஸ்ன்னு எடுக்கும்போது இதில் நமக்கு என்ன தேவை பிஃபோர் ஹேவிங் இன்வாய்ஸ் வித் அஸ் இன் தி டெஸ்க். ஸோ நமக்கு என்ன வேணும், ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் இருந்தால் என்னால் வந்துட்டு ஒரு இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு எனக்கு வெண்டாரோட இன்வாய்ஸ் காப்பி வேணும். ஸோ இந்த இன்வாய்ஸ் காப்பி இல்லாமல் என்னால் சிஸ்டமில் இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ண முடியாது. 2வது பாயிண்ட்டு செட்டப் இருக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். 3வது மாஸ்டர் டேட்டா வேணும். ஸோ மாஸ்டர் டேட்டான்னு சொல்லிட்டு இங்கே நம்ம என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று வந்துட்டு வெண்டார் மாஸ்டர் ஆர் சப்ளை மாஸ்டர்.
ரெண்டாவது வந்துட்டு நம்ம சொல்றது பேங்க் அக்கௌண்ட். ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் சொல்லலாம். ஸோ ஒன்று வந்துட்டு இன்டர்னல் சொல்லலாம், இன்னொன்று எக்ஸ்டர்னல் சொல்லலாம். ஸோ இன்டர்னல்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட். ஸோ எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நான் இந்த வெண்டாருக்கு பே பண்ண போகிறேன் இந்த பர்டிகுலர் இன்வாய்ஸுக்கு, அதுதான் பேங்க் அக்கௌண்ட் ஆஃப் இன்டர்னல் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம். எக்ஸ்டர்னல் பேங்க் அக்கௌண்ட்ஸ்னா என்ன? வெண்டாரோட பேங்க் அக்கௌண்ட்டு. ஸோ வெண்டாரோட பேங்க் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து தான் பே பண்ண போறேன். பட் வெண்டாருக்கு வந்துட்டு என்ன மோட்ல நான் கொடுக்க போறேங்கிறது தான். ஸோ வெண்டாருக்கு வந்துட்டு நான் கேஷா கொடுக்கலாம், இல்லாட்டி செக்கா கொடுக்கலாம், டிடியா கொடுக்கலாம், என்எஃப்டி, ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ், இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் இருக்கு. இப்போ இதுல லெட்ஸ் அஸ்யூம் தட் வி ஆர் பேயிங் இன் என்இஎஃப்டி. அப்போ என்இஎஃப்டின்னு பே பண்ணும்போது நமக்கு வெண்டாரோட பேங்க் அக்கௌண்ட் வேணும். ஸோ வெண்டாரோட பேங்க் அக்கௌண்ட் இல்லாம என்இஎஃப்டி டிரான்சாக்ஷன் நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இப்போ இந்த கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வித்தவுட் பேங்க் டீட்டெயில், வெண்டாரோட பேங்க் டீட்டெயில் இல்லாம ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா சிஸ்டமே வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடும். சிஸ்டம் அலோவ் பண்ணாது நமக்கு இந்த ஃபைலை பேங்க்குக்கு சென்ட் பண்றதுக்கு. ஸோ சர்டன் வேலிடேஷன் இதெல்லாமே இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் பேங்க்னு சொல்றது இந்த வெண்டாரோட பேங்க் தான். ஓகே. ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா இப்போ வந்துட்டு என்னால் ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஓகே, இன்வாய்ஸ் கிரியேஷன் ப்ராசஸ் லெட்ஸ் சி லேட்டர். ஸோ பிஃபோர் தட் என்னென்ன கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன பேசிக்கலி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேமெண்ட் டேர்ம். ஸோ பேமெண்ட் டேர்ம்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு வெண்டாட்டிருந்து ஒரு ஐட்டம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இந்த பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம் வந்துட்டு நான் என்னைக்கு வந்துட்டு பேமெண்ட் பண்ண போறேன். ஸோ இதுதான் வந்துட்டு பேமெண்ட் டேர்ம்னு சொல்றோம். அதாவது எத்தனை நாள் எனக்கு ஒரு ஒரு சர்டன் இது டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் வரைக்கும் நான் பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ அந்த டைமை வந்துட்டு கிராஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நான் பே பண்ணணும். ஓகே. ஸோ இது ஆமா, பேஸ்ட் ஆன் அக்ரீட் டேஸ். ஸோ நம்ம வந்துட்டு பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கேஸ்ல பார்த்தோம்னா 30 நாள். அதாவது எனக்கு ஐட்டம் வந்துட்டு ரிசீவ் ஆயிருக்கு. எப்போ ரிசீவ் ஆயிருக்குன்னா 10th ஆஃப் டிசம்பர்ல ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ எனக்கு 30 டேஸ் வரைக்கும் லிமிட் இருக்கு. அப்போ நான் எப்போ இந்த இன்வாய்ஸை வந்துட்டு ஸோ ரிசிப்ட் போடும்போதே எனக்கு அந்த இன்வாய்ஸ் காப்பி வந்துருச்சு. ஸோ அந்த இன்வாய்ஸ் காப்பிலேயே வந்துட்டு எனக்கு மென்ஷன் ஆகிருக்கும் இந்த 30 டேஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நான் 10th ஆஃப் டிசம்பர்ல இதை ரிசீவ் பண்ணிருக்கனால எனக்கு எப்போ வரைக்கும் டைம் இருக்கு அப்படின்னா 10th ஆஃப் ஜான்வரி வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு. 10th ஆர் 9th ஆஃப் ஜான் வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு. ஓகே. ஸோ இது வந்துட்டு நம்ம எதை பேஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்றோம் அப்படின்னா, நம்ம இந்த பேமெண்ட் டேர்ம் இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 30 டேஸ் லிமிட் கொடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ டியூ ஆகுது அப்படின்னா, அதாவது லெட்ஸே 10,000 இருக்கு. ஸோ அந்த 10,000ல என்டையர் 10,000 வந்துட்டு எனக்கு டியூ ஆகுமா, இல்லை ஃபர்ஸ்ட் லெட்ஸே 50%. ஸோ 50%னா 5,000 வந்துட்டு இந்த 30 டேஸ்ல டியூ ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு லைன் ஆட் பண்ணிட்டு இன்னொரு 50% போட்டேன் அப்படின்னா, ஸோ அந்த ரிமைனிங் 5,000 வந்துட்டு லெட்ஸே another 10 or 20 days. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ இது ஒரு பிஸ்னஸ் சினாரியோ. ஸோ ரெண்டாவது பிஸ்னஸ் சினாரியோ என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு பேமெண்ட் சீக்கிரம் பண்ணோம். லெட்ஸே இந்த வெண்டாருக்கு வந்துட்டு ஆல்ரெடி அவங்க மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் இருக்காங்க. ஸோ அவங்களோட கேஷ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ டு என்கரேஜ் தி பேமெண்ட், early பேமெண்ட், ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு யூஸ்வலாக பார்த்தோம்னா நம்ம பேமெண்ட் பண்ண வேண்டிய டேஸ் வந்துட்டு 30th டே, அதாவது 10th ஆஃப் ஜான்வரி நான் பேமெண்ட் பண்ணால் போதும். பட் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 20 டேஸுக்குள்ள பேமெண்ட் பண்ணிட்டா நான் வந்துட்டு 1% டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லுவார். அப்போ கிரைட்டீரியா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த டேஸ் எத்தனை நாள், அதாவது 20 டேஸ்ல மீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட். ஸோ இதுல வந்துட்டு 3 levels ஆஃப் டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ ரூல் வந்துட்டு சேம் தான். அதாவது எதுக்காக வந்துட்டு நம்ம செகண்ட் தேர்ட் எல்லாமே வச்சிருக்கோம், அதாவது பியாண்ட் தேர்ட் டிஸ்கவுண்ட் வி கேன் நாட் ஹேவ் இட். ஸோ எதுக்காக தேர்ட் டிஸ்கவுண்ட் வரைக்கும் வச்சிருக்கோம் அப்படின்னா, லெட்ஸே இப்போ எனக்கு வந்துட்டு லெட்ஸே ஒரு இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு
30 days லிமிட்டு. பட் 10 டேஸில் பே பண்ணால் எனக்கு 5% டிஸ்கவுண்ட்டு. ஸோ 15 டேஸில் பே பண்ணால் எனக்கு வந்துட்டு ப்ராப்ளி 3%. அதே இது 20 டேஸில் பே பண்ணால் எனக்கு 1%. இல்லை 30 டேஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு நோ டிஸ்கவுண்ட்டு. ஸோ இந்த கேஸ்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்டு, அதாவது அந்த 10 டேஸுக்கு வந்துட்டு எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு. ஸோ இங்கே டிஸ்கவுண்ட்டில் வந்துட்டு நம்ம என்ன போடுவோம்னா 5% போடுவோம். ஸோ டேஸில் வந்துட்டு நம்ம 10 டேஸ் போடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் எனி ஸ்பெசிஃபிக் டே ஆஃப் தி மந்த் இது நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அது போடும். ஸோ இது ரேர்லி யூஸ்டு, பட் ஆப்ஷன் இருக்குது. ஸ்பெசிஃபிக் டே ஆஃப் தி மந்த் நம்ம யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணலாம். ஸோ அகெயின் செகண்ட் லெவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் அண்ட் தேர்ட் லெவல் ஆஃப் டிஸ்கவுண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு பேமெண்ட் டேர்ம்னு சொல்கிறோம். ஸோ இதில் 2 ஆப்ஷன். ஒன்று வந்துட்டு ஸ்ட்ரெயிட் டே ஆஃப் த மந்த்னா ஒரு என்னது, எனக்கு வந்து நீங்க இந்த குட்ஸ் வாங்கியிருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு 15க்குள்ள நீங்க பே பண்ணணும்னு சொல்றாங்க, அதான் டே ஆஃப் த மந்த். ஆமாம், அதுதான் டே ஆஃப் த மந்த், அந்த ஒரு பர்டிகுலர் டேட். இது என்னன்னா பேசிக்கா என்னன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல நம்ம குட்ஸ் வாங்கியிருக்கோம், அதை வந்து நம்ம வந்து ஏர்லியா வந்து நம்மளுக்கு வந்து பே பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் தராங்க. ஆமா, கரெக்ட். இப்போ நம்ம வந்து அந்த இந்த அந்த பாண்டை பிரேக் பண்ணணும், அந்த டேட்டை பிரேக் பண்ணோம்னா நம்மளுக்கு மேல லீகல் ஆக்ஷனுக்கு வேணாலும் அவங்க எடுக்கலாம். ஆமா, அது வந்துட்டு நமக்கு worst கேஸ். ஏன் worst கேஸ்ன்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்துட்டு லெட்ஸ் சே இந்த வெண்டார்ட்ட நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ப்ரொஃபைல்னா என்ன அப்படின்னா, இந்த கஸ்டமர் வந்துட்டு குட்டா பேடா இல்லாட்டி புவரான்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டிங் ஆல்ரெடி வச்சிருப்பாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு டெலிவரியே பண்ண போறாரு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்துட்டு அவர் எப்படி ரேட் பண்ணியிருப்பாரு இந்த புவர் அண்ட் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷனை வச்சு. பிகாஸ் இனிஷியலாக வந்துட்டு நம்ம ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ உடனே வந்துட்டு நமக்கு அந்த டிஸ்கவுண்ட் இதெல்லாம் தரமாட்டாங்க. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா இந்த 30 டேஸ் மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு நமக்கு இவ்வளோதான் லிமிட்டு. இப்போ நான் வந்துட்டு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், இல்லாட்டி புதுசாக ஒரு ஷாப் வைக்கிறேன். ஸோ இந்த ஷாப்புக்கு சில ஐட்டம் வாங்குறேன் அப்படின்னா, இது வந்துட்டு நான் இன்னைக்கு போய் அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கே காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. ஸோ அது வந்துட்டு ரேர் பிஸ்னஸ் சினாரியோ. ஓகே, ஸோ அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஐட்டம் எல்லாம் வாங்க முடியுங்கிறது வந்துட்டு ரேர் சினாரியோ. ஸோ யூஷுவல் சினாரியோ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஐட்டம் வந்துட்டு ஆர்டர் எடுத்துப்பாங்க. ஸோ ஆர்டர் எடுத்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே இந்த டேட்டில் வந்துட்டு நான் டெலிவர் பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ டெலிவர் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்ல இருந்து ப்ராப்ளி ஒரு 15 ஆர் 30 டேஸ் வந்துட்டு அவங்க லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட்டுக்கு அப்புறம் தான் அந்த பேமெண்ட்டே மெச்சூர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அது வரைக்கும் நம்ம பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதே சினாரியோ தான். ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேஸு. ஸோ இது வந்துட்டு டிஸ்கவுண்ட் நான் சொல்றது வந்துட்டு ஒரு சில சினாரியோஸ் இருக்கும். அதாவது உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் அவங்க வந்துட்டு அந்த கேஷ் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து என்கரேஜ் பண்ணி அந்த கேஷ் ஃப்ளோஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ தட் நம்ம டைம்லி பேமெண்ட் பண்ணுவோம். இன்னொன்று பார்த்தோம்னா அவங்களுக்கு பேட் டெட்ஸ் இது எல்லாமே வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ரெக்குயர்மெண்ட்ஸுக்காக அவங்க இந்த ஆப்ஷன் எடுத்துட்டு வருவாங்க, டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு டிஸ்கவுண்ட். ஸோ இப்போ இதில் எப்படி கிளியராக இருக்கா இது? ஆமாம் சார். ஓகே, ஸோ இதுதான் அந்த பிகாம் நாலேஜ் தான் சார், இது நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். ஓகே ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு பேமெண்ட் டேர்ம்ஸ். ஓகே, ஸோ பேமெண்ட் டேர்ம்ஸ்னா டு புட் இட் இன் சிம்பிள் வேர்ட்ஸ், இப்போ நமக்கு எவ்வளோ டேஸ் வந்துட்டு நம்மளால இந்த பேமெண்ட் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும், அதாவது அக்ரி டேட் வரைக்கும் எவ்வளோ நாள் இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு பேமெண்ட் டேர்ம். ஓகே, ஸோ இப்போ பேமெண்ட் டேர்ம் வந்துட்டு நம்ம இதில் சொல்லிட்டோம். பட் பேமெண்ட் டேர்ம் சொன்னாலும் கூட இப்போ இந்த டேட் வந்துட்டு எந்த டேட்டை வச்சு நமக்கு டிட்டர்மைன் ஆகுதுங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அது வந்துட்டு நமக்கு எதுலேருந்து நமக்கு டிட்டர்மைன் ஆகுது அப்படின்னா, நமக்கு இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸில் ஒரு 2-3 ஆப்ஷன் இருக்கு. அதாவது நமக்கு ஸோ இங்கே இருக்கு இல்லையா, டேர்ம் டேட் பேசிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னன்னா உங்களுக்கு கூட்ஸ் ரிசீவ் டேட், அதாவது கூட்ஸ் ரிசீவ் டேட் அப்படின்னா இப்போ இன்னைக்கு வந்துட்டு எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா இன்னையிலேருந்து எத்தனை நாள். ஸோ அதுதான் வந்துட்டு எனக்கு டேர்ம் டேட் பேசிஸ். அதே இது இன்வாய்ஸ் டேட் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி இன்வாய்ஸ் வந்துட்டு இன்னைக்கு ரிசீவ் ஆயிருக்குன்னா, ஸோ இன்வாய்ஸ் டேட் லெட்ஸே 24th or 25th போட்டிருக்குன்னா அந்த 25th இருந்து தான் எனக்கு வந்துட்டு அந்த 30 days கால்குலேட் ஆக போகுது.
ஓகே. அப்படி இல்ல, எனக்கு வந்துட்டு இன்வாய்ஸ் ரிசீவ் டேட். ஸோ இன்வாய்ஸ் ரிசீவ் டேட், ஸோ ப்ராபப்ளி அதுலேருந்து இன்னும் 2 நாள், அதாவது 27 ஆர் 28, 28 லெட்ஸ் சே. அப்போ எனக்கு இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 28லேருந்து 30 டேஸ். ஓகே. நம்ம அண்ட் எது சூஸ் பண்றோமோ, குட்ஸ் என்னைக்கு டெலிவரி டேட் எடுத்தோம்னா அந்த டேட், இல்லன்னா இப்போ இன்வாய்ஸ் என்னைக்கு நம்ம போட்டிருக்கோம்னா அந்த டேட்ல இருந்து. ஆமா அது நம்ம அது நம்மளும் அந்த வெண்டரும் அக்செப்ட் பண்ண முடியாதுதான். ஆமா ஆமா. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பிஸ்னஸ்ல வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் இருக்கும், ஒரு சில அக்ரிமெண்ட்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதை பொறுத்து பிஸ்னஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்துட்டு டியூ எல்லாமே கால்குலேட் பண்ணணுங்கிறது அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை பொறுத்து தான் வந்துட்டு நம்ம இதில் ஆப்ஷன் செட் பண்ணுவோம். ஸோ அவங்க நம்ம கேட்குறது என்ன கேட்போம்னா, டேர்ம் டேஸ் வந்துட்டு எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு கேட்போம் ஒரு பாயிண்ட்டு. ஸோ 2வது பாயிண்ட்டு, டேர்ம் டேஸ் வந்துட்டு எனி நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குன்னா, ஸோ அந்த டேஸ் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி பண்ணுறோம்? ஸோ ஐட்டம் ரிசீவ் ஆனது நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுமா? இல்லை இன்னைக்கு வருதுன்னா இன்னைக்கு தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? இல்லை இன்வாய்ஸ் டேட்டா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுப்பாங்க, கஸ்டமர் கொடுப்பாங்க. கஸ்டமர் அது கிளைண்ட் அவங்க கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதில் டிட்டர்மைன் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு பேமெண்ட் டேர்முங்கிறது. இது கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நமக்கு வந்துட்டு மேக்ஸிமம் அந்த இன்வாய்ஸ்ல இருக்கும்ல இந்த பேமெண்ட் டேர்ம்ஸ், இல்லைன்னா நம்ம கிளைண்ட் கிட்ட கேட்டுக்கலாம். கிளைண்ட் கிட்ட இல்லைன்னா நம்ம அந்த பிஸ்னஸ் ஆல்ரெடி டீலிங் பண்ணிட்டு இருக்கனால நம்மளுக்கும் அந்த கிளைண்ட்டுக்கும் ஆல்ரெடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இத்தனை டேஸ்க்குள்ள நீங்க தரணும், இல்லைன்னா இத்தனை பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து 90 டேஸ் 30 டேஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க. இல்ல இது வந்துட்டு யூஸ்வலா அந்த வெண்டாருக்கு வந்துட்டு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஏன் வெண்டாருக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு வெண்டார் வந்துட்டு எனக்கு 15 நாள்ல கொடுங்கன்னு சொல்லுவாரு. இன்னொரு வெண்டார் வந்துட்டு 30 டேஸ்னாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாரு. இன்னொருத்தருக்கு வந்துட்டு ரெகுலர் கஸ்டமரா இருக்கும், அப்போ அவர் 45 டேஸ் சொல்லுவாரு. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்துட்டு வெண்டார் டு வெண்டார் வந்துட்டு வேரி ஆகும். ஸோ இதில் ஈவன் தோ நம்ம வந்துட்டு இந்த பர்டிகுலர் யூனிட்டுக்கு கொடுத்தா கூட, நமக்கு யூசுவலா பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அந்த பர்ட்டிகுலர் வெண்டாருக்கு நம்ம குடுக்கல அப்படின்னா, இங்கேருந்து பிக் பண்ணிக்க செட்டப். பிகாஸ் எனிவேர் சிஸ்டம் ஷுட் பிக் இல்லையா? இப்போ வெண்டார்ல குடுக்கல அப்படின்னா, நெக்ஸ்ட் எங்கேருந்து சிஸ்டம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதனால இங்கே குடுக்குறோம் நம்ம. இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸ்ல குடுக்குறோம் நம்ம. அப்படி இல்ல அப்படின்னா, நமக்கு வந்துட்டு வெண்டார் சைட்லேருந்து நமக்கு பாப்புலேட் ஆயிட்டு வந்துரும். ஓகே. ஸோ யூசுவலா வந்துட்டு அப்படிதான் மெயின்டெயின் பண்ணிப்பாங்க. அதாவது வெண்டார் சைட்ல போட்டாங்கன்னா, ஸோ இந்த வெண்டார் 15 டேஸ், அந்த வெண்டார் வந்து 30 டேஸ், அந்த மாதிரி அவங்க மேப் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த டேட்டா, அதாவது இந்த வெண்டார் டேட்டா சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த ஸோ அந்த வெண்டார் டேட்டால பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ அதாவது லெகசி டேட்டான்னு சொல்லுவோம். அது டேட்டா மைக்ரேஷன் சொல்லுவோம். ஸோ டேட்டா மைக்ரேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்துட்டு லெட்ஸ் சே 1 ஏப்ரல்ல கோ லைவ் பண்ண போறேன். மீனிங் நான் பழைய சிஸ்டம் விட்டுட்டு நான் வந்துட்டு ஆரக்கிள் எடுத்துக்க போறேன் அப்படின்னா, ஸோ இதுக்குள்ள நம்ம மாஸ்டர் டேட்டா, அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் டேட்டா இதெல்லாமே எடுத்து வரணும். ஸோ இந்த மாஸ்டர் டேட்டா தான் வந்துட்டு நமக்கு இந்த சப்ளையரு, கஸ்டமரு, பேங்க் இதெல்லாமே சொல்றோம். இப்போ நம்மளோட இந்த கஸ்டமர் ஐ மீன் சப்ளையர் டேட்டா இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்துட்டு நமக்கு இந்த பேமெண்ட் டேர்ம் இதெல்லாமே அட்டாச் ஆகி ஆல்ரெடி வந்துரும். ஸோ அதுல இருந்து நமக்கு இன்வாய்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோம், அதாவது இந்த வெண்டாரன்னு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் டேர்ம் எல்லாமே சிஸ்டமே பிக் பண்ணிக்கும். ஓகே. ஓகே. ஸோ ஸோ அதுதான் பேமெண்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்னு சொல்றோம். ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்ச் ஃபியூஷன் அப்ளிகேஷன் லேட்டஸ்ட் ரிலீஸ்ல. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் எதுக்கு? இல்லை இவர் வந்துட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இப்போ ஒரு என்டிட்டி இருக்கு. லெட்ஸ் சே வந்துட்டு கம்பெனி ஏ இருக்கு. ஸோ இந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பர்ச்சேஸ் டீம் வச்சிருப்பாங்க, ஒரு ஃபினான்ஸ் டீம் வச்சிருப்பாங்க, ஒரு மார்க்கெட்டிங் டீம், மெயின்டெனன்ஸ் டீம், அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ இதில் பர்ச்சேஸ் டீமில் பையர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். இப்போ லெட்ஸே ஒரு ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஒடிக்கல் இல்லை ஒரு சேர் ஆர் எனி திங் வாங்குறதா இருக்கட்டும்.
ஸோ இந்த பையருங்கிறது தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுவார். ஸோ இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ராபப்ளி 3-4 வெண்டருக்கு போகும். அதில் வெண்டரில் யார்கிட்ட பெஸ்ட் ப்ராடக்ட் இருக்கோ அவர்கிட்ட வந்து நம்ம ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த ப்ராசஸில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த வெண்டார் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வெண்டார்கிட்ட இருந்து நம்ம ஐட்டம் எல்லாமே பண்ணுவோம். ஸோ அந்த பிஓ வந்துட்டு நம்ம கொடுத்துட்டோம்னாலே ஸோ மீனிங் என்ன அப்படின்னா நமக்கு இந்த ஐட்டம் இந்த குவான்டிட்டியில் வேணும்னு சொல்லிட்டு அந்த வெண்டார்ட்ட நம்ம கேட்குறோம். ஸோ அவர் வந்துட்டு நமக்கு டெலிவர் பண்ண போகிறார். ஸோ டெலிவர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் அந்த ஒரு சைக்கிள், அதாவது இன்வாய்ஸு, பேமெண்ட்டு இதெல்லாமே போகும். பட் இப்போ இதில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த பையரோட ரோல் என்ன அப்படின்னா என்னென்ன ஐட்டம் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு கொடுக்கணும் இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் ஐட்டம் வந்துட்டு எனக்கு 10 குவான்டிட்டிஸோ இல்லை 20 குவான்டிட்டிஸோ வேணும்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் வந்துட்டு பையர். ஸோ இந்த பையரை தான் வந்துட்டு ஃபியூஷனில் நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்டோட ரோல் என்ன அப்படின்னா பர்ச்சேசர் ரைஸ் பண்ணுறது, அதாவது எனி ஐட்டம். ஸோ டிபார்ட்மெண்ட்டுக்கு எனி ஐட்டம் வேணும்னா ஸோ இந்த பர்டிகுலர் பர்சன் வந்துட்டு நமக்கு அந்த ஐட்டம் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பாரு. அதாவது மீனிங் பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இப்போ இது ஏன் வந்துட்டு நமக்கு பேபிள்ஸில் வருது, அதாவது ஏபி மாடியூலில் ஏன் வருது அப்படின்னா இப்போது நம்ம ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ இது அகெயின் இது பார்த்தோம்னா நமக்கு இந்த காமன் ஆப்ஷன்ஸ் ஃபார் இது இருக்கு இல்லையா? ஸோ இது வந்துட்டு நமக்கு பேபிள்ஸ்லேயும் இருக்கும், ப்ரொக்யூர்மெண்ட்லேயும் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பேரே பார்த்தோம் அப்படின்னா காமன் ஆப்ஷன்ஸ் ஃபார் பேபிள்ஸ் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட். ஓகே, அதனால் இது பார்ட்லி கொஞ்சம் ஷேர்ட் கான்ஃபிகரேஷன், அதாவது ப்ரொக்யூர்மெண்ட்லேயும் இருக்கும், பேபிள்ஸ்லேயும் இருக்கும். ஸோ அதான் இது. ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் வந்துட்டு நம்ம ஏபியில் கிரியேட் பண்ணுறோம். ஓகே ஓகே ஸோ இதுக்கு பார்த்தோம்னா ப்ரீரெக்விசிட் என்னென்னா ஹெச்சிஎம், அதாவது ஹெச்ஆர்எம்எஸ் மாடியூல் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு அவங்க ஒரு ரெக்கார்டு ஒன்று க்ரியேட் பண்ணணும். என்னன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அப்படின்னா இந்த யூசர் இருக்கார் இல்லையா? ஸோ இந்த யூசருக்கு இந்த லாகின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருவோம். ஸோ எந்த பிஸ்னஸ் யூனிட்டுக்கு இவருக்கு ஆக்சஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இவரோட பேர், ஸோ பேர் கொடுத்துட்டு டிஃபால்ட் பிஸ்னஸ் யூனிட் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இது எல்லாமே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு அந்த ஆக்சஸ் எல்லாமே இருக்கும். ஓகே ஓகே ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்டோட கான்ஃபிகரேஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காமன் ஆப்ஷன்ஸ் ஃபார் பேபிள்ஸ் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு இன்வாய்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டெபிட்டில் எக்ஸ்பென்ஸ் வந்துடும், கிரெடிட்டில் வந்துட்டு லைபிலிட்டி வந்துடும். ஸோ இப்போது இந்த டெபிட்டில் வர எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு 2 வேஸாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வே எது மூலமாக வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வே வந்துட்டு இப்போ நம்ம பிஓ மேட்ச் இன்வாய்ஸ் அப்படின்னா ரிசிப்ட் க்ரியேட் ஆகிறப்போ எனக்கு வந்துட்டு அக்கௌண்டிங் என்ட்ரி வரும். ஸோ ரிசிப்ட் க்ரியேட் ஆகிறப்போ ஒரு என்ட்ரி வரும், அதுக்கப்புறம் டெலிவரி பண்ணுறப்போ ஒரு என்ட்ரி வரும். இப்போது இந்த என்ட்ரியில் வந்துட்டு எனக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஏபி அக்ரூவல் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்துட்டு எனக்கு அதுலேருந்து பாப்புலேட் ஆகிட்டு வந்துடும். இது நான் வந்துட்டு பிஓ மேட்ச் இன்வாய்ஸ் இல்லாமல் மேனுவலாக ஒரு இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த கேஸில் இந்த எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு நம்ம அதில் மேனுவலாக கொடுத்துருவோம். ஓகே, ஸோ மேனுவலாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு டெபிட்டில் வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த கேஸில் எய்தர் இட் குட் பி மேனுவல் இன் கேஸ் ஆஃப் மேனுவல் இன்வாய்ஸ், இஃப் நாட் அது வந்துட்டு நமக்கு பர்ச்சேஸர் அது ரிசிப்ட்லேருந்து நமக்கு அந்த என்ட்ரிஸ் எல்லாமே பாப்புலேட் பண்ணிடும். ஓகே, ஸோ நமக்கு டெபிட் இங்கேருந்து பாப்புலேட் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ கிரெடிட் வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு லைபிலிட்டி. ஸோ இந்த லைபிலிட்டி சிஸ்டம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வருது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சிஸ்டம் எங்கே செக் பண்ணோம் அப்படின்னா சப்ளையரோட சைட்டில் பார்க்கும். ஸோ சப்ளையர் சைட்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அந்த சப்ளையரோட பிரான்ச் தான் சைட்டுன்னு சொல்கிறோம். ஸோ லெட்ஸே டெல் இருக்குது, ஸோ டெல் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இவங்க வந்துட்டு நந்தனமில் ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்க, டி நகரில் ஒன்று வச்சுருக்காங்க, அண்ணா நகரில் ஒன்று வச்சுருக்காங்க. இப்போது இந்த அண்ணா நகர், டி நகர், நந்தனம் சொல்கிறோம் இல்லையா, இதுதான் வந்துட்டு சைட்டுன்னு சொல்கிறோம். அதாவது ஒவ்வொரு பிரான்ச்சையும் ஒவ்வொரு சைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் இதை எதில் மெயின்டைன் பண்ணிப்பேன் அப்படின்னா இந்த லைபிலிட்டி அக்கௌண்ட்டை இவரோட சைட்டில். பிகாஸ் ஏன் அப்படின்னா இப்போ நான் லெட்ஸ் அஸ்யூம் தட் நான் வந்துட்டு பிரான்ச்சும் வந்துட்டு ஒரு வேல்யூவாக கொடுத்துருக்கேன், ஒரு செக்மெண்ட் வேல்யூவாக கொடுத்துருக்கேன். அப்போது நான் வந்துட்டு காமனாக வந்துட்டு டெல்லுன்னு சொல்லிட்டு வெண்டாரில் கொடுத்துட்டேன் அப்படின்னா
எனக்கு ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்கும். அந்த ஒரு பிரான்ச் தான் வந்துட்டு எனி பிரான்ச்ல நான் டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே எடுத்துட்டு வரப்போகுது. பட் என்னோட ரெக்யர்மெண்ட் அது இல்ல. என்னோட ரெக்யர்மெண்ட் என்னன்னா, அந்த பர்ட்டிகுலர் ஆஃபீஸ்லேருந்து வரணும். அப்போ நான் வெண்டார் சைட்ல குடுத்தா தான் எனக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட் லெவல் வந்துட்டு வெண்டாரோட சைட். ஸோ, 2வது வந்துட்டு வெண்டார். ஸோ, இந்த 2 பிளேஸ்லயுமே இல்ல அப்படின்னா, நெக்ஸ்ட் சிஸ்டம் என்ன பண்ணும்னா, இங்க குடுக்குறோம் இல்லையா? இந்த பர்ட்டிகுலர் பிசினஸ் யூனிட்ன்னு சொல்லுவோம் இத. ஓகே. ஸோ, பிரான்ச் தான் வந்துட்டு பிசினஸ் யூனிட்ன்னு சொல்றோம். அதாவது இது நம்மளோட பிசினஸ் யூனிட். ஓகே. ஸோ, இங்க வந்துட்டு செக் பண்ணும் சிஸ்டம். ஸோ, அதனால தான் இது வந்துட்டு மேண்டேட்டரி. ஸோ, இந்த ஆஸ்டெரிக் போட்டிருக்கு இல்லையா? ஸோ, இந்த மாதிரி இருந்ததுன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஆப்ஷன் வந்துட்டு மேண்டேட்டரி. இப்போ பில்ஸ் பேயபிள்ல பார்த்தோம்னா, நமக்கு அந்த ஆப்ஷன் இல்ல. ஸோ, விச் மீன்ஸ் திஸ் இஸ் அன் ஆப்ஷனல். ஓகே. ஸோ, இது எல்லாமே நமக்கு மேண்டேட்டரி. ஸோ, அதனால இங்க இருந்து தான் நமக்கு எடுத்துட்டு வரும். ஓகே. ஸோ, இது வந்துட்டு லைபிலிட்டி அக்கவுண்ட். ஸோ, சிமிலர்லி இது வந்துட்டு நமக்கு ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ். ஸோ, சிமிலர்லி நமக்கு அட்வான்ஸ் இருக்கு. ஸோ, இந்த அட்வான்ஸ் தான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, ப்ரீபேமெண்ட்ன்னு சொல்றோம். ஸோ, அந்த ப்ரீபேமெண்ட்டுக்கு ஒரு ஸோ லைபிலிட்டி இங்கேருந்து பாப்புலேட் ஆயிடும். ஈவன் ப்ரீபேமெண்ட்டுக்கு. ஓகே. ஸோ, பட் எனக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்பென்ஸ் அக்கவுண்ட் ஜென்ரேட் ஆகணும் இல்லையா? ஸோ, இது அகைன் நமக்கு வெண்டார் சைட், வெண்டார், அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன். ஓகே. ஸோ, இதுதான் இது. ஸோ, நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு கன்வர்ஷன் ரேட் வேரியன்ஸ். அதாவது எனக்கு இன்னைக்கு இன்வாய்ஸ் புக் பண்ணிட்டேன். ஸோ, நான் இன்னும் பேமெண்ட் பண்ணல. ஸோ, நான் இன்வாய்ஸ் புக் பண்ணும்போது ப்ராபப்ளி தி கரன்சி ரேட் வந்துட்டு 70.46. ஸோ, இன்னைக்கு எடுத்து பார்த்தா 72.46 இருக்கு. ஸோ, அப்போ இந்த வேரியன்ஸ்ல கெயின் ஆர் லாஸ் இருக்கு இல்லையா? ஸோ, அது எல்லாமே சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணும். ரீவேல்யூஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் சொன்னேன் இல்லையா? நம்ம ஜிஎல் பார்க்கும்போது. ஸோ, அது இதில் தான் வரும். ஓகே. ஸோ, அந்த ப்ராசஸ் வந்துட்டு நமக்கு கெயினா லாஸா இதெல்லாமே கால்குலேட் பண்ணி சொல்லிடும். ஸோ, இதுதான் அதோட ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கவுண்ட் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் இது. ஸோ இந்த அக்கௌண்ட்ல தான் வந்துட்டு அது எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது நமக்கு லைன்ஸ்ன்னு சொல்லி போடும். ஸோ அதாவது இன்வாய்ஸ் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் அப்படின்னா, நமக்கு ஹெட்டர் இருக்கு, லைன் இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. இப்போ ஹெட்டர்ல என்ன இன்ஃபர்மேஷன் வரும்னா, வெண்டார் யாரு, வெண்டார் சைட் என்னது, என்ன இன்வாய்ஸ் நம்பரு, இன்வாய்ஸ் டேட்டு, இந்த மாதிரி மேண்டேட்டரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு நமக்கு ஹெட்டர்ல வந்துடும். இப்போ லைன்ல என்ன வரும் அப்படின்னா, ஐட்டம் வரும் ஒன்று, ஐட்டம் இல்லாட்டி எனக்கு ஃப்ரைட் வரும், ஃப்ரைட் இல்லாட்டி டேக்ஸு, டேக்ஸ் இல்லாட்டி ஏதாச்சும் அதர் ஃபினான்ஷியல் சார்ஜஸ். இப்போ இந்த ஃபினான்ஷியல் சார்ஜஸ் எல்லாமே எது கீழே எட்டு வரும்னா, இந்த மிஸ்லேனியஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது கீழே தான் எட்டு வரும். ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரைட் இருக்கு. ஸோ சேம் திங். ஸோ இங்கே நம்ம என்ன அக்கௌண்ட் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வந்துட்டு அதில் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ப்ரீபேமெண்ட்டில் ஏதாச்சும் டேக்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா, ஸோ அந்த அக்கௌண்ட் இதில். ஸோ இது எல்லாமே நமக்கு ஆப்ஷனல் தான், கொடுக்க வேண்டியது இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ரீட்டெனேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ரீட்டெனேஜ்னா என்ன அப்படின்னா, லெட்ஸே நான் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கேன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ லெட்ஸ் அஸ்யூம் தட் நான் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன அப்படின்னா, வெண்டார் வந்துட்டு என்கிட்ட ஒரு அமௌண்ட் கேட்குறாரு. ஓகே. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒர்க்கு முடிச்சிருங்க, ஒர்க்கு முடிச்சுட்டு அந்த ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு அட்வான்ஸாக வந்துட்டு ஒரு 10% மட்டும் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன். அப்போது அந்த ஒர்க் முடிக்கும்போது நான் கொடுக்குறேன் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு ரீட்டெனேஜ் ரிலீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அந்த அக்கௌண்ட் தான் இது. ஸோ அந்த லேட்டர் பேமெண்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம்னா இதில் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் ஆஃப்செட். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் ஆஃப்செட்னா என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு நான் புக் பண்ணுறேன். லெட்ஸ் சே ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணுறேன். ஸோ ரெண்ட் எக்ஸ்பென்ஸுக்கு எனக்கு அக்கௌண்டிங் என்ட்ரி என்ன வரும்னா, ரெண்ட் எக்ஸ்பென்ஸ் டெபிட் ஆகும், அதுக்கப்புறம் கேஷ் வந்துட்டு கிரெடிட் ஆகும். ஓகே. இன் சிம்பிளர் டேர்ம். ஸோ இங்கே வந்துட்டு லைபிலிட்டி இது எல்லாமே வரும். பட் நான் டு அண்டர்ஸ்டாண்ட் சொல்கிறேன். இப்போ இந்த கேஸ்ல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, லெட்ஸ் சே என்னோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, 001. ஸோ இந்த 001 வந்துட்டு நான் டிஸ்ட்ரிபியூஷன்ல கொடுத்துருக்கேன். பட் நான் லைபிலிட்டியில வந்துட்டு வெண்டார் சைட்ல நான் என்ன கொடுத்துருக்கேன், 002 கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு ஜிஎல்ல பார்க்கும்போது பார்த்தோம், பேலன்சிங் செக்மெண்ட் அப்படின்னா என்னோட டெபிட் அண்ட் கிரெடிட் ஃபார் தட் பர்டிகுலர் செக்மெண்ட் ஷுட் பி ஈக்குவல்.
ஸோ இந்த கேஸில் எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது என்னோட டெபிட் சைடில் வந்துட்டு 001 இருக்குது, கிரெடிட் சைடில் என்னோட லைபிலிட்டி 002 இருக்குது. அப்போது என்ட்ரி வந்துட்டு அன்பேலன்ஸ்டு. ஸோ அன்பேலன்ஸ்ட் என்ட்ரினா நம்மளால் போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு இன்டர் கம்பெனி ரூல்ஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணும். ஸோ இன்டர் கம்பெனி ரூல்ஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த என்ட்ரிஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகிடும். ஸோ அங்கே என்ன வரும்னா நமக்கு இன்டர் கம்பெனி பேபிள்ஸ், இன்டர் கம்பெனி ரிசிபிள்ஸ் வரும். அப்போது இன்னொரு லைன் 001ம் இன்னொரு லைன் 002ம் சிஸ்டம் பாப்புலேட் பண்ணிடும். ஸோ இப்போ பாப்புலேட் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு என்ட்ரிஸ் பேலன்ஸ்ட் ஆகிடும். பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளால் போஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு ப்ரைமரி பேலன்சிங் செக்மெண்ட், அதாவது 001 இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த 001 மட்டும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகணும். எனக்கு வந்துட்டு இன்டர் கம்பெனி ரூல்ஸ்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் சினாரியோ. லெட்ஸ் சே invoice booked in branch and payment is made from head office. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ்க்கு நான் இன்டர் கம்பெனி யூஸ் பண்ணிப்பேன். பட் இங்கே வந்துட்டு எனக்கு செட்டப் லெவலில் நான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஸோ தெர் ஆர் 2 ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா ப்ரைமரி பேலன்சிங் செக்மெண்ட், அதாவது நான் வந்துட்டு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, எக்ஸ்பென்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனு இன்வாய்ஸில். ஸோ அதில் வந்துட்டு என்ன காம்பினேஷன் கொடுக்குறனோ அது வந்துட்டு என்னோட லைபிலிட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணிக்கணும். ஸோ இது எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டெபிட் அண்ட் கிரெடிட் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ தட் எனக்கு இஷ்யூ இல்லாமல் ப்ராசஸ் ஆகிடும். ஓகே, இதுதான் பர்பஸ். அப்போது இதில் 001ன்னு சொல்லிட்டு எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்கோம், பட் வேற லைபிலிட்டியில் 002 இருக்குது. ஸோ இந்த 002வை வந்துட்டு ஓவர் ரைட் பண்ணிவிட்டு 001 ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் எடுத்துக்கும். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ப்ரைமரி பேலன்சிங் செக்மெண்ட். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் ஆல் செக்மெண்ட்ஸ் எக்ஸப்ட் நேச்சுரல் அக்கௌண்ட், அதாவது நேச்சுரல் அக்கௌண்ட்டை தவிர எல்லா காம்பினேஷனும் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா ஏபி இன்வாய்ஸில். ஸோ அதில் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கோமோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஸ் இட் இஸ் நமக்கு லைபிலிட்டிக்கு சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஆல் செக்மெண்ட் எக்ஸப்ட் நேச்சுரல் அக்கௌண்ட். ஸோ இதுதான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ஆஃப்செட்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப்செட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஒன் டைம் பேமெண்ட் பண்ணுறோன்னா ஸோ அதோட எக்ஸ்பென்ஸ் லைபிலிட்டி, ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் ஆப்ஷனல். ஸோ ஒன் டைம் பேமெண்ட் எல்லாம் யூஸே பண்ண மாட்டாங்க, பண்ணால் கூட ரேர்லி சீன் சினாரியோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கரன்சி கன்வர்ஷனு. ஸோ கரன்சி கன்வர்ஷன்னா என்னென்னா இப்போ நீங்கள் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்போ ஐஎன்ஆர், பட் பேமெண்ட் பண்ணுறது வந்துட்டு ஸோ ப்ராப்ளி யூஎஸ்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த யூஎஸ்டிக்கு தான் வந்துட்டு நம்ம இது பண்ண போகிறோம். அப்போது இன்னைக்கு உள்ள டேட், அதாவது லெட்ஸே இன்னைக்கு பேமெண்ட் பண்ண போகிறோன்னா 23rd டிசம்பருக்கு வந்துட்டு நமக்கு ஒரு என்ட்ரி இருக்கணும், அதாவது ஐஎன்ஆர் டு யூஎஸ்டி இதுதான் ரேட்டுன்னு சொல்லிட்டு டிஃபைன் ஆகி இருக்கணும். அது இருந்தால் தான் நம்மளால் பேமெண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா கன்வர்ஷன் ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ கார்பரேட்டுங்கிறது சீடடு. ஸோ அதில் டிஃபைன் பண்ணிவிடும் இந்த டேட்டுக்கு இதுதான் ரேட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து சிஸ்டம் பிக் பண்ணிவிட்டு நமக்கு ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் எல்லாமே பாப்புலேட் பண்ணிடும். ஓகே, அது ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம வந்து ஆன்லைன்ல பார்த்து இல்லை ஆன்லைனில் பார்த்து பண்ண வேண்டியது இல்லை. கரன்சி கன்வர்ஷன் வந்து டெய்லி வந்து ஒரு ரேட் இருக்கும்ல. இப்போ நீங்க வந்து 76 இருக்குன்னா நாளைக்கு 75 ஆகலாம், 74 ஆகலாம். அதுதான் சொல்கிறேன். ஸோ இது என்னென்னா பேமெண்ட் டீம்னு சொல்லிட்டு அவங்க தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ரோல் என்ன அப்படின்னா இந்த கரன்சி ரேட் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு இது மூலமாக வரும். ஸோ சம் கேசஸ் ஏபிஐ மூலமாக வரும், சம் கேசஸ் வந்துட்டு மேனுவலாக அவங்க செக் பண்ணிவிட்டு ரேட் கொடுக்குறதும் இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு ஏபிஐ மூலமாக இன்டெகிரேட் பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ரேட் எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தெர் ஆர் 2 ஆப்ஷன்ஸ். இப்போது அந்த அப்டேட் எதில் நடக்கணும்னா இந்த கார்பரேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ இதில் தான் நடக்கும். ஓகே, ஸோ இது ஒன்று தான் ஆப்ஷன் இருக்கான்னா இல்லை, நம்மகிட்ட மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது டெஸ்ட்டுங்கிறனால இவ்வளோ ரேட்ஸ் இருக்கும், பட் யூஸ்வலி நமக்கு இவ்வளோ ரேட்ஸ் இருக்காது. ஸோ யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கார்ப்பரேட் ரேட் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பாட் ஒன்று இருக்கும். ஸோ ஸ்பாட்னா இப்போ இன்னைக்கு டைமில். ஸோ கார்ப்பரேட் எந்த மாதிரி சினாரியோ அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு லெட்ஸே இன்னையிலேருந்து ஒரு 2 days நமக்கு கரன்சி வந்துட்டு ஃப்ளக்சுவேட் ஆகாது. ஸோ இது எந்த மாதிரி சினாரியோஸ் ஒர்க் அவுட் ஆகும்னா மிடில் ஈஸ்ட், அதாவது சவுதி மாதிரி கண்ட்ரீஸில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ டிஃபால்ட் அவங்க வந்துட்டு ஒரு கரன்சி செட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அதில் இருந்து தான் வந்துட்டு நமக்கு இந்த ரேட்ஸ் ஆகும். ஸோ அது வந்துட்டு கார்பரேட். ஸோ இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஸ்பாட்டு.
ஸோ ஸ்பாட்னா என்ன அப்படின்னா இப்போ இன்னைக்கு ரேட் என்ன, ஸோ இந்த ஸ்பாட்டில் வந்துட்டு என்ன ரேட் என்ன, ஸோ அது வந்துட்டு ஸ்பாட். ஸோ இது அகெயின் பார்த்தோம்னா நமக்கு அந்த பேமெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க டேட்டா கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம லோட் பண்ணிக்க போகிறோம். மூணாவது ஆப்ஷன் என்ன இருக்குன்னா யூசர். ஸோ யூசர் என்டர் பண்ணுறாரு இல்லையா, ஸோ அவருக்கே தெரியும் என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் மேனுவலாக என்டர் பண்ணிப்பார். ஒரு டாலருக்கு இவ்வளோ தான் அமௌண்ட் இருக்குது, ஐ மீன் ஐஎன்ஆர் வேல்யூ இவ்வளோதான்னு சொல்லிட்டு அவர் டிஃபைன் பண்ணிப்பார். ஸோ அதுதான் யூசர். ஸோ இதுதான் நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் கன்வர்ஷன் ரேட் டைப்பை பொறுத்தது. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு கெயின் ஆர் லாஸ் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ கெயின் ஆர் லாஸ்னா என்ன அப்படின்னா, ஸோ இதில் 2 விஷயம் இருக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு ரியலைஸ்டு, ஒன்று அன்ரியலைஸ்டு. ஸோ ரியலைஸ்ட்னா என்ன அப்படின்னா பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம், ஸோ அன்ரியலைஸ்ட்னா பேமெண்ட் பண்ணாததுக்கு முன்னாடி. ஸோ பேமெண்ட் பண்ணாததுக்கு முன்னாடி நம்ம ஏன் செக் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ அந்த இன்வாய்ஸ் புக் பண்ணும்போது ஒரு ரேட்டாக இருக்கும், இன்னைக்கு ஒரு ரேட்டாக இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக நம்ம இது கெயின் ஆர் லாஸான்னு சொல்லிட்டு அன்ரியலைஸ் கெயின் ஆர் லாஸ் போட்டுப்போம். சிமிலர்லி பேமெண்ட் பண்ணும்போது பார்த்துப்போம், அதுதான் ரியலைஸ் கெயின் ஆர் லாஸ். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்பென்ஸ் அக்ரூவல்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ இது எப்படி, இது வந்துட்டு கொஞ்சம் சப்ளை செயினோட கான்செப்ட் கூட, பட் ஆஸ் அ ஃபைனான்ஸ் கன்சல்டன்ட் நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ வாட் இஸ் தட்டுங்கிற மாதிரி. ஸோ இது என்ன அப்படின்னா, நமக்கு ஐட்டம் எடுக்கும்போது இன்வென்ட்ரி ஐட்டம்னு ஒன்று இருக்கு, எக்ஸ்பென்ஸ் ஐட்டம்னு ஒன்று இருக்கு. இப்போ இன்வென்ட்ரி ஐட்டம்னா அது வந்துட்டு இமீடியட்டே அக்ரூவ் ஆயிடும், அதில் நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அதே இது எக்ஸ்பென்ஸ் ஐட்டம் அப்படின்னா இமீடியட்டாக மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பீரியாடிக்கல் பேசிஸில் பண்ணுவாங்க. அப்போது நமக்கு இது என்ட்ரி வந்துட்டு இமீடியட்டாக அக்ரூவலுக்கு போகாது. இன்ஸ்டெட் பீரியட் எண்டில் தான் நம்ம இந்த அக்ரூவலே இனிஷியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு செல்ஃப் பில்ட் இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, நமக்கு இன்வாய்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஸோ எப்படி இன்வாய்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ இந்த பர்ச்சேஸ் ஆர்டருக்கு ஒரு ரிசிப்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இந்த ரிசிப்டை வச்சு நம்ம ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிசிப்ட் இன்ஃபர்மேஷன் ரீட் பண்ணும். ரீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து யார் வெண்டாரு, எவ்வளோ குவான்டிட்டி எல்லாமே மேட்ச் பண்ணிவிட்டு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிடும். ஸோ இதுதான் செல்ஃப் பில்ட் இன்வாய்ஸஸ். ஓகே, ஸோ அதர் காம்பனன்ட்ஸ் பார்த்தோம்னா நாட் ரிலேட்டட் டு திஸ் ஒன், அது வந்துட்டு ரிலேட்டட் டு கனடா ஆர் சம் அதர் கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் அது. ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், காமன் ஆப்ஷன்ஸ் ஃபார் பேபிள்ஸ் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட். ஓகே, ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸ். இப்போ ஒரு இன்வாய்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்வாய்ஸுக்கு வந்துட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ், என்னென்ன கண்ட்ரோல் இருக்கணும், ஸோ இது எல்லாமே நம்ம இதில் தான் டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இன்வாய்ஸ் குரூப்பிங் வேணுமான்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இன்வாய்ஸ் குரூப்பிங்னா என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு இன்வாய்ஸ் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கிரியேட் பண்ணுற இன்வாய்ஸ் வந்துட்டு எனக்கு பேட்சாக வேணுமா இல்லை இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷனாக வேணுமா. ஸோ இதுதான் இன்வாய்ஸ் குரூப்பிங். ஸோ இந்த கேஸில் நம்ம வந்துட்டு இன்வாய்ஸ் குரூப்பிங் எனேபிள் பண்ணலை, விச் மீன்ஸ் இண்டிவிஜுவல் இன்வாய்ஸஸ் வில் பி கிரியேட்டட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் டாக்குமெண்ட் கேட்டகரி ஓவர்ரைட். ஸோ இப்போ டாக்குமெண்ட் கேட்டகரினா என்ன அப்படின்னா, அக்கௌண்டிங் டேர்மில் வந்துட்டு ஓச்சர் நம்பர்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு இன்வாய்ஸ் நம்பர் இருந்தால் கூட ஒரு யூனிக் சீக்வன்ஸ் வந்துட்டு நமக்கு ஜென்ரேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாக்குமெண்ட் சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்துட்டு இப்போ எனக்கு ஆல்ரெடி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது பை டிஃபால்ட், நான் டிஃபால்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இது இல்லாமல் எனக்கு ஓவர்ரைட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் ரெக்வயர்ட் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இன்கேஸ் ஓவர்ரைட் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்ம டிசேபிள் பண்ணிடும். ஓகே, அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி இன்வாய்ஸ் வந்துட்டு பே ஆயிடுச்சு, அதாவது பே ஆயிடுச்சு இந்த சென்ஸ் நாட் கிளியர்ட். ஸோ கிளியர்ட் பேமெண்ட் வந்துட்டு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, பட் இது வந்துட்டு ஜஸ்ட் இனிஷியேட்டட். ஓகே, இந்த செக் வந்துட்டு இன்னும் பேங்க்குக்கு கூட போகல. ஸோ இது இன்னும் நம்ம கையில் தான் இருக்குது. அதாவது பேமெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பர்சன் வந்துட்டு எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுவார். ஸோ இந்த ப்ராசஸ் ஒன்றும் முடியல. அப்போது இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னால் பண்ண முடியுமா, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண அப்படின்னா புதுசாக தான் வரும், பட் என்னால் பண்ண முடியுமா, அதுதான் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன். இதுவும் அகெயின் நம்ம எனேபிள் பண்ண மாட்டோம். எனேபிள் பண்ணோம் அப்படின்னா அதில் நமக்கு சில இஷ்யூஸ் வரும். பிகாஸ் பேமெண்ட் ஆல்ரெடி போயிருக்கோம்,
திருப்பி அதில் எடிட் பண்ணிட்டு ஸோ அது இட் லீட்ஸ் டு அடிஷ்னல் காசஸ். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் நான் இதுலேயும் எனேபிள் பண்ணலை. ஓகே, அதுக்கப்புறம் ரெமிட் டு சப்ளையர் ஃபார் தேர்ட் பார்ட்டி பேமெண்ட்ஸ். ஸோ ரெமிட் டு சப்ளையர்னால் என்ன அப்படின்னா, அதாவது இந்த தேர்ட் பார்ட்டி பேமெண்ட்ஸ் எஸ்பெஷலி இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லெட்ஸே நான் வந்துட்டு வெண்டார் ஏட்டு வந்து ஒரு பர்டிகுலர் ஐட்டம் வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் அந்த வெண்டாருக்கு வந்துட்டு ஒரு 25,000 ருபீஸ் வந்துட்டு நான் கொடுக்கணும். ஸோ இந்த வெண்டார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்துட்டு இன்னொருத்தருக்கு வந்துட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் எனக்கு பே பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக இந்த வெண்டாருக்கு நீங்கள் பே பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரெமிட்டுங்கிறது அதாவது யாருக்கு நம்ம அனுப்ப போகிறோம். ஸோ இன்வாய்ஸ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு கிரியேட் ஆகிருக்கலாம், பட் பேமெண்ட் யாருக்கு கொடுக்க போகிறோங்கிறது நம்ம இதில் பண்ணிக்கலாம். அப்போது இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் ஓவர் ரைடிங் ஆஃப் ரெமிட் டு சப்ளையர், ஸோ இது பண்ண முடியுமா? ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் கால்குலேட் இன்வாய்ஸ் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, அந்த டிஸ்கவுண்ட் சொன்னேன் இல்லையா நான், ஸோ அந்த டிஸ்கவுண்ட் பார்ட்டில் இப்போது உங்களுக்கு அந்த ரீகால்குலேட்லாம் ஆகணும் அப்படின்னா, ஸோ அந்த ரீகால்குலேட் இன்வாய்ஸ் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கொடுத்துருவோம். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நம்ம எனி இன்வாய்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டரோ இல்லை ரிசிப்டோ இருந்தால் தான் பண்ண முடியும். அப்படின்னா ஹோல்ட் அன்மேட்ச்ட் இன்வாய்ஸஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இப்போது ஒரு சில கேஸில் என்ன இருக்கும்னா, இப்போ இன்வாய்ஸ் இருக்கும், ஸோ இன்வாய்ஸோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அது வந்துட்டு அட்டாச்மெண்ட்டாக நம்ம அட்டாச் பண்ணிவிடுவோம். இப்போ யூசர் வந்துட்டு அதை டெலீட் பண்ணலாமா வேணாமாங்கிற ஆப்ஷன் இதில் தான் கொடுக்கும், ப்ரிவென்ட் டெலிஷன் ஆஃப் இன்வாய்ஸ் அட்டாச்மெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ரிசிப்ட் அக்செப்டன்ஸ் டேஸு, அதாவது ரிசிப்ட் அது டாலரன்ஸ் மாதிரி, ஸோ எவ்வளோ டேஸ் வரைக்கும் என்னால் வச்சுக்க முடியும், ஸோ அதுதான். அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் கரன்சி பேமெண்ட், இது எல்லாமே டிஃபால்ட்டிங் தான், இதில் கண்ட்ரோல்ஸ்ன்னு எதுவும் இல்லை. ஸோ இதில் என்ன கொடுக்குறீங்களோ அது அங்கே வரப்போகுது, பட் எனிவே நீங்கள் அதில் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பே குரூப். ஸோ பே குரூப்னா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வச்சுக்கலாம். ஸோ என்ன கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா, லெட்ஸே எனக்கு வந்துட்டு இபி பில் இன்னைக்கு ப்ரையாரிட்டியாக பண்ணும். ஸோ இபி பில்லுன்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு பேமெண்ட் கிடையாது, எனக்கு ப்ராப்ளி எனக்கு ஒரு 30 ஆஃபீஸஸ் இருக்குது. ஸோ இந்த 30 ஆஃபீஸஸும் வந்துட்டு எனக்கு பில் சென்ட் பண்ணிட்டாங்க, இன்வாய்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு, எல்லாமே ரெடியாக இருக்குது. பட் நான் பேமெண்ட் வந்துட்டு இப்போ எனக்கு 11 o'clock எனக்கு இந்த பேமெண்ட் முடிச்சாகணும் அப்படின்னா, நான் வந்துட்டு ஒன்றா போய் செலக்ட் பண்ணி இது பண்ணுறதுக்கு இப்போ இந்த பே குரூப்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இதை இன்வாய்ஸ்க்கு அட்டாச் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் பேமெண்ட் பேட்ச் பேமெண்ட் பண்ணும்போது க்ரைட்டீரியாவில் பே குரூப் மட்டும் கொடுத்து நான் எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி டியூவில் இருக்கிற இன்வாய்ஸஸ் மட்டும் பாப்புலேட் ஆகிடும். ஓகே, ஸோ அதுதான் இதோட பர்பஸ். அதாவது ஒரு கிளாசிஃபிகேஷனை வச்சு நம்ம பேமெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் ஐ மீன் கிளாசிஃபிகேஷன் இன் த சென்ஸ் டிரான்சாக்ஷன் கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ அதுதான் பே குரூப். அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ரையாரிட்டி. ஸோ ப்ரையாரிட்டி ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டபிள், அது உங்களுக்கு பேமெண்ட் பண்ணும்போது என்ன ப்ரையாரிட்டியில் இது ரன் பண்ணும், அதுதான். அதுக்கப்புறம் பேமெண்ட் டேர்ம் பார்த்தோம், அதுக்கப்புறம் டேட் பேசிஸும் பார்த்தோம், அதுக்கப்புறம் பே டேட் பேசிஸ். ஸோ பே டேட் பேசிஸ் வந்துட்டு நமக்கு அதாவது எதை பேஸ் பண்ணி நம்ம இந்த பேமெண்ட் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ டியூ டேட் பேஸ் பண்ணியா டிஸ்கவுண்ட் பேஸ் பண்ணியா? அஃப்கோர்ஸ் இட்ஸ் டியூ டேட்டு, பட் டெஸ்ட்டுங்கிறனால டிஸ்கவுண்ட்டுன்னு மாற்றிருக்காங்க, ஸோ இட் ஷுட் பி டியூ டேட். ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு அக்கௌண்டிங் டேட்டு. ஸோ நம்ம இன்வாய்ஸை பொறுத்த வரையும் நமக்கு 2 டேட் சொல்லுவோம். ஒன்று வந்துட்டு இன்வாய்ஸ் டேட்டு, இன்னொன்று வந்துட்டு ஜிஎல் டேட் ஆர் அக்கௌண்டிங் டேட். இப்போது இன்வாய்ஸ் டேட் நமக்கு தெரியும், வெண்டார் என்ன டேட் கொடுக்குறாரோ அதுதான் நம்ம போட போகிறோம். இதே இது அக்கௌண்டிங் டேட் என்ன அப்படின்னா, நமக்கு இன்வாய்ஸ் டேட்டே இந்த டேட்டா போட போகிறோமா, இல்லை கூட்ஸ் ரிசீவ் டேட்டா, இல்லாட்டி கூட்ஸ் ரிசீவ்ட் அண்ட் இன்வாய்ஸ் டேட்டா. ஸோ என்ன டேட் போட போகிறோம், ஸோ அது வந்துட்டு நம்ம இதில் தான் மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த கேஸில் வந்துட்டு இன்வாய்ஸ் டேட் கொடுத்துருக்கோம். ஸோ இன்வாய்ஸ் டேட் வந்துட்டு 10th December அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு பார்த்தோம்னா இந்த அக்கௌண்டிங் டேட்டுமே வந்துட்டு 10th December தான் வரும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பட்ஜெட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த பட்ஜெட்டோட ஆப்ஷன் தான் இது. ஸோ அதில் எப்படி நமக்கு அக்கௌண்டிங் டேட் வேணுமா இன்வாய்ஸ் டேட்டா, ஸோ அதுதான் இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மேட்சிங்கு. ஸோ மேட்சிங்னா என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா ஒரு சில டாக்குமெண்ட்ஸு, அதாவது பர்ச்சேஸ் ஆர்டர், ரெசிப்ட் இதெல்லாம். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு நம்மளால மேட்ச் பண்ண முடியுமா?
பண்ண முடியும்னா அலோ ஃபைனல் மேட்சிங்கு, அதுக்கப்புறம் ஓவர் ரைட் பண்ணணும்னா அலோ மேட்சிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ரைட். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டரில் வந்துட்டு ஒரு சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ லெட்ஸே எனக்கு இது வந்துட்டு நார்மல் பர்ச்சேஸா இல்லை கேபெக்ஸ் பர்ச்சேஸான்னு தெரியணும் அப்படின்னா அதில் ஒரு டிஎஃப்எஃப் ஆட் பண்ணி, டிஎஃப்எஃப்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன். இப்போது அந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுமா பேபிள்ஸுக்கு, ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். எனேபிள் பண்ணிட்டோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அது நான் எனேபிள் பண்ணலை இப்போதைக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு குவான்டிட்டி டாலரன்ஸ் ஆர் தி அமௌண்ட் டாலரன்ஸ். இது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ எனக்கு டாலரன்ஸ் வந்துட்டு எப்போ வரும் அப்படின்னா, நான் ஆர்டர் பண்ணது வந்துட்டு 10 குவான்டிட்டிஸ். ஓகே, ஸோ பட் எனக்கு வந்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 குவான்டிட்டிஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு மினிமலிஸ்டிக் இதில் சொல்கிறோம் நம்ம, பட் ரியல் டைமில் வந்துட்டு டன் கணக்கில் வரும். ஸோ இந்த டன் கணக்கில் வந்தது வந்துட்டு ஆஸ் இட் இஸ் நம்ம ரிசீவ் பண்ணி நம்மளோட இன்வென்ட்ரியில் போட முடியாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இன்வென்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸை பொறுத்து தான் வந்துட்டு நமக்கு இந்த இன்வென்ட்ரி பிளானிங்கு இது எல்லாமே பண்ணுவோம். ஸோ அதை பொறுத்து தான் நமக்கு இது எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போது நம்ம இதில் வந்துட்டு இதுதான் லிமிட்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த லிமிட் இல்லை, டாலரன்ஸ். ஸோ இதுதான் டாலரன்ஸ்ன்னு சொல்லிட்டு செட் பண்ணுறோம் அப்படின்னா, லெட்ஸே எனக்கு ஆர்டர் பண்ணது 10 குவான்டிட்டிஸ். இப்போ இதில் வந்துட்டு நான் 10% டாலரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா 11க்கு மேலே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ 11 வரைக்கும் என்னால் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த டாலரன்ஸோட யூஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே இதுதான் டிஸ்கவுண்ட்டு. ஸோ டிஸ்கவுண்ட் நம்ம பண்ணும்போது ஃப்ரைட்டு, டேக்ஸ் இதெல்லாமே எக்ஸ்க்ளூட் பண்ணுமா, எப்படி பண்ணிட்டு. ஸோ ஆல்வேஸ் டிஸ்கவுண்ட்னா டிஸ்கவுண்ட் எப்போவுமே வந்துட்டு சிஸ்டம் செக் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் அலோகேஷன். ஸோ எப்படி அலோகேட் பண்ணோம், அதாவது டிஸ்கவுண்ட்டை வந்துட்டு ஆன்லைனுக்கு போட போகிறோமா இல்லாட்டி சிங்கிள் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் கொடுக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரீபேமெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த அட்வான்ஸு. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் டேர்ம்ஸு, அதுக்கப்புறம் அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் கூட மேட்ச் பண்ணி போடுறோம்னா அந்த பர்ச்சேஸ் ஆர்டரில் இருக்க டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு இதுக்கு காப்பி ஆகணுமா இந்த ப்ரீபேமெண்ட்டுக்கு. ஸோ அதுதான் இந்த ஆப்ஷனு. ஓகே, அதுக்கப்புறம் அவைலபிள் ப்ரீபேமெண்ட் வந்துட்டு நம்ம இன்வாய்ஸ் என்ட்ரி போடுறப்போ வேணுமா. ஸோ இது என்ன ஆப்ஷன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு வெண்டார் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வெண்டாருக்கு வந்துட்டு ஒரு 4 ப்ரீபேமெண்ட் இருக்குது, அட்வான்ஸ் இருக்குது. அப்போது நான் இதை செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் சொல்லும் இந்த பர்டிகுலர் வெண்டாருக்கு வந்துட்டு ஓப்பன் ப்ரீபேமெண்ட் இருக்குது, அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் அப்ரூவல். ஸோ இன்வாய்ஸ் அப்ரூவல் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர் ஆஸ்ட் பை பிஸ்னஸ் அது கிளைண்ட். ஏன் அப்படின்னா எனி ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் இருக்கும். ஸோ பர்ச்சேசிங்கில் இருக்கும், அதுக்கப்புறம் இன்வாய்ஸில் இருக்கும், ஸோ எல்லா ஆப்ஷன்ஸ்லையுமே இருக்கும். ஸோ இப்போது இந்த எனேபிள் இன்வாய்ஸ் அப்ரூவல்னு சொல்கிறது வந்துட்டு இன்வாய்ஸ் அப்ரூவல். ஸோ இப்போ நமக்கு இன்வாய்ஸ் அப்ரூவல் வந்துட்டு இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா இது மேனேஜருக்கு போகும். திருப்பி மேனேஜர் வந்துட்டு அப்ரூவ் பண்ணுவார். ஸோ அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நமக்கு இதில் வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்வாய்ஸை வந்துட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ப்ராசஸ். ஸோ இந்த அப்ரூவல் நம்ம எனேபிள் பண்ணணும்னா எனேபிள் இன்வாய்ஸ் அப்ரூவல். ஸோ இது ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தோம்னா அக்கௌண்டிங் ப்ரிஃபரன்ஸ். அதாவது நம்ம இன்வாய்ஸ் வந்துட்டு பண்ணிட்டோம், பட் இப்போது அப்ரூவல் வந்துட்டு என்ன இதில் எப்போ வந்துட்டு நமக்கு அக்கௌண்டிங் ரன் ஆகும். ஸோ நமக்கு வந்துட்டு அப்ரூவல் ஸ்டேட்டஸ் என்னவாக இருந்தாலும் அக்கௌண்டிங் அலோவ் பண்ணுறோமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இல்லை எனக்கு வந்துட்டு பிஃபோர் அப்ரூவல் வந்துட்டு அக்கௌண்டிங் ரன் ஆகணும் அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன். அது வந்துட்டு உங்களுக்கு ரெக்வயர் அக்கௌண்டிங் பிஃபோர் அப்ரூவல். அதாவது இன்னும் அப்ரூவல் ஆகலை, இப்போ நான் அப்ரூவலுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணணும், அதாவது இனிஷியேட் அப்ரூவல் கொடுக்கணுன்னாலே எனக்கு வந்துட்டு அக்கௌண்டிங் ஆயிருக்கணும். ஸோ அதுதான் ரெண்டாவது ஆப்ஷன். ஸோ மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ நான் அக்கௌண்டிங் பண்ணுறேன் இல்லையா, ஸோ இந்த அக்கௌண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்துட்டு நான் இந்த இன்வாய்ஸை வந்துட்டு என்னோட மேனேஜர்கிட்டருந்து அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் என்னால் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு மூவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் மூணாவது ஆப்ஷன். ஸோ இதில் எனி ஒன் ஆப்ஷன் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நமக்கு ஃபோர்ஸ் அப்ரூவல். ஸோ ஃபோர்ஸ் அப்ரூவல்னால்
லெட்ஸ் சே எனக்கு ஒரு மேனேஜர் இருக்காரு. பட் இந்த மேனேஜர் வந்துட்டு ப்ராபப்லி அவுட் ஆஃப் டவுனு. அப்போ ரோல்ஸ் எல்லாமே டெலிகேட் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ எனக்கு வெயிட் பண்ண முடியாது. இம்மீடியட்டா பண்ணியாகணும் அப்படின்னா, இந்த அலோ ஃபோர்ஸ் அப்ரூவல் குடுத்தோம்னா, அந்த யூசரே அப்ரூவ் பண்ணிட்டு அத மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுதான் ஃபோர்ஸ் அப்ரூவல். அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் வேலிடேஷன் வேணும். ஸோ இன்வாய்ஸ் வேலிடேஷன்னா ஒண்ணும் இல்ல. நம்ம இந்த இத செக் பண்ணிட்டு, ஓகே ரெக்கார்ட் எல்லாமே கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இன்வாய்ஸ் வேலிடேஷன். ஸோ அது வந்துட்டு அப்ரூவலுக்கு முன்னாடி நமக்கு வேணுமா? ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் கிரியேட் இன்வாய்ஸு ஐ மீன் இன்ட்ரெஸ்ட் இன்வாய்ஸு. ஸோ லேட் பேமெண்ட் இதுக்கெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட் வந்துட்டு பேமெண்ட் ரெக்வெஸ்ட்டு. ஸோ இது அகைன் சேம் திங் தான். தி பே குரூப்பு, பேமெண்ட் டெர்ம்ஸு, ப்ரையாரிட்டி. ஸோ இதெல்லாம் தான். ஸோ செல்ஃப் சர்வீஸ் இன்வாய்ஸ். ஸோ முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே இதுதான். உங்களுக்கு அதான் இன்வாய்ஸ் லைன்ஸ் வந்துட்டு நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுமா? அதுக்கப்புறம் பேக் டேட்டிங் வந்துட்டு நமக்கு அலௌடா? அதாவது இன்னைக்கு வந்துட்டு 23rd இருக்கும். ஸோ 10th வந்துட்டு என்னால இன்வாய்ஸ் புக் பண்ணிக்க முடியுமா? ஸோ அதெல்லாம் தான் இந்த ஆப்ஷன்ஸு. ஓகே. இப்போ அட்டாச்மெண்ட் வேணும்னா ரெக்வயர் அட்டாச்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன். ஸோ பேமெண்ட் ஆப்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு பேமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா, அதுக்கு என்னென்ன கண்ட்ரோல்ஸ் என்னால வச்சுக்க முடியும்? ஸோ இதுதான் இன் சிம்பிள் பேமெண்ட் ஆப்ஷன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா, அதாவது இன்னைக்கு வந்துட்டு 23rd ஆஃப் டிசம்பர். ஸோ என்னால பேமெண்ட் வந்துட்டு 10th ஆஃப் டிசம்பருக்கு டேட்ல பண்ண முடியுமா? ஸோ லாஜிக்கலி அத அலோவ் பண்ண மாட்டோம். ரேர் சினாரியோ. அதாவது இந்த பர்ட்டிகுலர் யூசர் வந்துட்டு ரெக்கார்ட் பண்றதுக்கு பை மிஸ்டேக் விட்டுட்டாரு. அதாவது செக் எல்லாமே போட்டு குடுத்துட்டாரு. செக் வந்துட்டு ஆஃப்லைன் இல்லையா? அதாவது ஆரக்கிள்ல பண்ண மாட்டாங்க. ஸோ ஆரக்கிள்ல வந்துட்டு செக் பேமெண்ட்ன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிடுவோம். பட் லாஜிக்கலி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அது ஒரு டிஃபரெண்ட் இது இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு அ அ பேமெண்ட் இன்னைக்கு வருது. அதாவது இன்வாய்ஸ்க்கு பேமெண்ட் இன்னைக்கு பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு டேட்ல தான் பண்ணுவோம். ஸோ பேக் டேட்ல நமக்கு அலோவ் பண்ணணுமா? பண்ணக்கூடாதா? ஸோ அதுதான் அந்த ஆப்ஷன். ஓகே. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா? அந்த என்இஎஃப்டி பேமெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு சார் வெண்டாரோட அந்த அந்த செக்கெல்லாம் சப்போஸ் வந்துச்சுன்னா அது கிளியரிங் அக்கௌண்ட்ல அப்படி தனியா போகணும். இல்ல புரியல. இன்னொரு தடவ சொல்லுங்க. ஒரு செக் ஏதாவது இப்போ வந்து ஒரு கிளைண்ட் நமக்கு செக் தராங்கன்னா அது வந்து ஆ. உடனே நம்ம வந்து பேமெண்ட்ல போட மாட்டோம். ம். அது நம்ம கிளியரிங் அக்கௌண்ட்ல தானே போடுவோம்னு சொன்னீங்க. ஆமா. அதுதானே? ஓகே. ஆமா கரெக்ட்டு. இல்ல புரியல. அதுல என்ன டவுட்டு? இல்ல. கிளியரிங் அக்கௌண்ட்ல தான் போடுவோமா இல்ல பேமெண்ட்ல போடுவோமான்னு கேட்டேன். கிளியரிங். கிளியரிங் அதுதான். ஓகே. ஸோ அ அதுதான். இதுல என்ன அப்டின்னா, இப்ப அந்த என்இஎஃப்டி பேமெண்ட்டுக்கு வந்துட்டு அந்த பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் குடுக்குறோம் இல்லையா? அட்டாச் பண்றோம் இல்லையா? இப்போ லெட்ஸ் சே எனக்கு வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் வெண்டாருக்கு ஒரு 3 பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. ஸோ இந்த 3 அக்கவுண்ட்ல ஒரு அக்கவுண்ட் வந்துட்டு நான் டிஃபால்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட். பட் இவர் வந்துட்டு எனக்கு இப்போ 3வது அக்கவுண்ட்ல இருந்து தான் வந்துட்டு வேணும்னு சொல்றாரு. அப்போ நான் வந்துட்டு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது 1ன்னு குடுத்திருப்பேன். ஸோ இப்போ என்னால பேமெண்ட் பண்ணும்போது ஓவர் ரைட் பண்ண முடியுமா? இந்த பேங்க் சைட் ஐ மீன் த பேங்க் அக்கவுண்ட் ஆஃப் வெண்டர். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ இது குடுப்போம் யூசுவலா ஓவர் ரைட் ஆஃப் சப்ளையர் பேங்க் அக்கவுண்ட். ஓகே. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் கேட்டகரி அந்த வவுச்சர் நம்பர் அதுதான். ஸோ அது சொன்னேன் இல்லையா? ஸோ சேம் திங். ஸோ அகைன் சேம் திங் தான். வவுச்சர் நம்பர் அது நான் என்னால ஓவர் ரைட் பண்ணிக்க முடியுமா? முடியாதாங்கிறது தான். அது பிளஸ் அந்த தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுவும் ஓவர் ரைட் பண்ணிக்க முடியுமா? முடியாதா? ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் எனக்கு அக்கவுண்ட் ஃபார் பேமெண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ அக்கவுண்ட் ஃபார் பேமெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் பேமெண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எப்போ வந்துட்டு எனக்கு இந்த அக்கவுண்டிங் ரன் ஆகணும்? ஸோ பேமெண்ட் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் ஐ மீன் ரிசீவ் பண்றப்ப எனக்கு ரன் ஆகணுமா? இல்ல பேங்க் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் குடுத்து எனக்கு கிளியரன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நான் ரன் பண்ணணுமா? இல்ல எனக்கு வந்துட்டு பேமெண்ட் இஷ்யூ பண்றப்போ ஒண்ணு, அதுக்கப்புறம் பேங்க் கிளியர் ஆனதுக்கப்புறம் ஒண்ணு வரணுமா? ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். இப்போ நமக்கு பேமெண்ட் இஷ்யூ பண்ணதையும் மட்டும் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு. இல்ல பேங்க் கிளியர் ஆனதுக்கப்புறம் 2வது ஆப்ஷன். பட் யூசுவலா நம்ம இது வச்சிருப்போம். அட் பேமெண்ட் இஷ்யூ அண்ட் கிளியரிங்.
ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் சேம் திங் தான். கன்வர்ஷன் ரேட்டு நம்ம அதில பார்த்தோம் இல்லையா? அதுதான். அதுக்கப்புறம் இப்போ பேங்க் சார்ஜஸ் ஏதாச்சும் இருக்கு. இப்போ நான் யூசுவலா என்இஎஃப்டிக்கு நமக்கு அந்த பேங்க் சார்ஜ் இதெல்லாமே வராது. அதே இது ஐஎம்பிஎஸ்ல பண்றோம் அப்படின்னா, நமக்கு பேங்க் சார்ஜஸ் வரும். ஸோ ப்ராபப்ளி ஒரு ₹5 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த பேங்க் சார்ஜ் வந்துட்டு நம்ம எப்படி லைன்ஸ்ல ஹேண்டில் பண்ணிக்க போறோமா? அதாவது நான் சொன்னேன் இல்லையா? மிஸ்லேனியஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ அதில வந்துட்டு நம்ம ஃபினான்ஸ் சார்ஜ் எல்லாம் ஆட் பண்ணிப்போம்ன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு ஆப்ஷன். ஸோ 2வது ஆப்ஷன் என்னன்னா, இந்த பேங்க் சார்ஜ் டிடக்ஷன். ஸோ இதிலேருந்து நம்ம குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதில குடுத்தோம்னா, நமக்கு பேங்க் சார்ஜ் வந்துட்டு செப்பரேட்டா டிடக்ட் ஆயிடும். ஸோ இது வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஒண்ணு வந்துட்டு ஏபில ஹேண்டில் பண்றது. இன்னொன்னு சிஎம்எஸ்ல. ஸோ ஏபில இதுதான் ஆப்ஷனு. ஸோ சிஎம்எஸ்ல வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் அதில சிஎம்எஸ் சொல்லும்போது நான் அது சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு பேமெண்ட் ஆப்ஷன். ஸோ நம்ம அந்த பேமெண்ட் ஆப்ஷன் குடுத்துட்டோம்னா, ஆல்மோஸ்ட் நம்மளோட செட்டப் பார்ட் வந்துட்டு முடிஞ்சதுங்கிறது தான் மீனிங். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஆப்ஷனல். ஸோ இன்கேஸ் ரெக்யர்மென்ட் இருக்குன்னா, ப்ராபப்ளி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாரி ஆப்ஷன்ஸ் தான். ஓகே. ஸோ இதில ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் செட். ஸோ இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் செட்னா என்ன அப்படின்னா, இப்போ லெட்ஸ் சே வந்துட்டு எனக்கு ரென்ட் எக்ஸ்பென்ஸ் பண்றேன். ஸோ ரென்ட் வந்துட்டு மாசம் மாசம் எனக்கு இதே தான் வரப்போகுது அப்படின்னா, இல்லாட்டி லெட்ஸ் சே எலக்ட்ரிசிட்டி சார்ஜ். சரி எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் மாசம் மாசம் நான் பே பண்ண போறேன். எனக்கு கண்டிப்பா தெரியுது. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதில பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு 100ன்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, இதில டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன் இருக்கு இல்லையா? இதில வந்துட்டு எனக்கு 001 கம்பெனி, 002 கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நான் தனித்தனியா போட்டு வச்சிருப்பேன். போட்டு வச்சுட்டு, இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் செட் இருக்கு இல்லையா? இத வந்துட்டு நான் இன்வாய்ஸ்ல கால் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அதிலேருந்து வந்துரும். ஸோ இது வந்துட்டு செப்பரேட்டா நான் பண்ண வேண்டியதில்ல. செப்பரேட்டா ஒவ்வொரு தடவையா ஒவ்வொரு செக்மென்ட் வேல்யூஸ் வந்துட்டு நம்ம எடுக்க வேண்டியதில்ல. ஸோ அதுதான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் செட்டோட பர்ப்பஸ். புரியுதுங்களா இது? புரியுது. ஓகே. ஓகே. ஸோ ஆஃப்டர் டிஸ்ட்ரிபியூஷன் செட் இப்போ நமக்கு ஹோல்ட் அண்ட் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஹோல்ட் அண்ட் ரிலீஸ்னா என்ன அப்படின்னா, இதில 2 வேஸ் ஆஃப் ஹோல்ட் அண்ட் ரிலீஸ் இருக்கு. ஸோ ஒண்ணு வந்துட்டு சிஸ்டம் ஹோல்டு, இன்னொன்னு வந்துட்டு மேனுவல் ஹோல்டு. ஸோ மேனுவல் ஹோல்டுனா இப்ப நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த மேனுவல் ஹோல்டு. அதே இது சிஸ்டம் ஹோல்டு அப்படின்னா, ஆரக்கிள் சீடடா வந்துட்டு நமக்கு குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹோல்டு எல்லாமே பார்த்தோம்னா, ஒரு சில கண்டிஷன் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் எப்போ நமக்கு மேட்ச் ஆகுதோ, அப்போ வந்துட்டு பார்த்தோம்னா, நமக்கு அந்த ஹோல்டு விழும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்துட்டு இன்வாய்ஸ் ஹெட்டர்ல 10,000 குடுத்துருக்கேன். லைன்ல வந்து 12,000 குடுத்துருக்கேன். அப்ப 2ம் மேட்ச் ஆகல. அப்ப சிஸ்டம் இத ஹோல்ட்ல போடும். அப்ப நம்ம இன்ஃபர்மேஷன் கரெக்ட் பண்ணிட்டு வேலிடேட் பண்ணோம்னா, சிஸ்டம் வேலிடேட் ஆயிடும். ஸோ இதுதான் சிஸ்டம் ஹோல்டு. இதே இது மேனுவல் ஹோல்ட்னா என்ன அப்படின்னா, லெட்ஸ் சே வந்துட்டு இந்த வெண்டாருக்கு ஜிஎஸ்டி இருக்கா? இல்லையா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு இதுல சப்ளையர் டீட்டெயில்ஸ்ல இல்ல. அப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த இன்வாய்ஸ் வந்துட்டு ஹோல்ட்ல பண்றேன். அப்போ அந்த இன்வாய்ஸ் டீம்ல இருந்து ஒருத்தரு செக் பண்ணுவாரு. ஓகே இருக்குன்னு சொல்லிட்டு இன்டிமேஷன் குடுப்பாரு. இன்டிமேஷன் குடுத்ததுக்கப்புறம், இவர் என்ன பண்ணுவாருன்னா, வெரிஃபைடுன்னு போடுவார். ஸோ இது என்ன அப்படின்னா, மேனுவல் ஹோல்ட். நம்ம வந்துட்டு நம்மளோட ஒரு சினாரியோவுக்கு கிரியேட் பண்ற ஒரு ஹோல்டுக்கு பேர் தான் நமக்கு மேனுவல் ஹோல்டுன்னு சொல்றோம். ஓகே. ஸோ இதுல என்னன்னா, ஜஸ்ட் நேம் குடுத்துருவோம். ஸோ நேம் குடுத்துட்டு, இப்போ ஹோல்ட்ல இருக்கு அப்படின்னா, என்னால அக்கவுண்டிங் பண்ண முடியுமா? அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். ஓகே. 2வது ஆப்ஷன், இப்போ ஹோல்ட்ல விழுந்துருச்சு. இப்போ மேனுவலா என்னால ரிலீஸ் பண்ண முடியுமா? முடியாதா? அதுதான் வந்துட்டு 2வது ஆப்ஷன். ஓகே. அதுக்கப்புறம் இப்ப நம்ம இதுக்கு ஒரு வொர்க் ஃப்ளோ டிசைன் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு தான் வந்துட்டு இந்த 3வது ஆப்ஷன் குடுப்போம். அலோவ் ஹோல்ட்ஸ் ரெசல்யூஷன் ரவுட்டிங். ஓகே. அதுக்கப்புறம் இன்கேஸ் ரெசல்யூஷன் ரவுட்டிங் குடுக்குறோம் அப்படின்னா, ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன எப்போ ரிமைண்ட் பண்ணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு இதுல குடுக்கணும். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஹோல்டு. ஓகே. ஸோ எங்க இருக்கும்? ஹோல்டுல இருக்கும் இல்லையா?
ஓகே. இது எல்லாமே சப்லெஜர் ஆப்ஷன்ஸு. ஓகே. ஸோ இப்போ இந்த செட்டப் எல்லாம் முடிச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ நமக்கு என்னன்னா, வி ஆர் குட் வித் இன்வாய்ஸ் செட்டப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, பேமெண்ட் செட்டப்ஸ் இருக்கு. ஸோ பேமெண்ட் செட்டப்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நம்மளோட பேமெண்ட் மெத்தடு. ஸோ என்இஎஃப்டியா, ஆர்டிஜிஎஸ்ஸா, ஸோ இது டிஃபைன் பண்ணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ 2வது பாயிண்ட் வந்துட்டு, இப்போ நமக்கு பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல்னு ஒன்று கிரியேட் பண்ணும். ஸோ அதில் தான் என்டையர் கண்ட்ரோல் ஃபார் பேமெண்ட்ஸே கொடுப்போம். ஸோ அதில் என்ன கொடுக்குறோமோ, ஸோ அதை பொறுத்து தான் வந்துட்டு நமக்கு எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ பேமெண்ட் ஃபைல் எப்படி இருக்கணும், ஸோ எப்படி வந்துட்டு பேமெண்ட் பிக் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன லிங்கேஜ், ஸோ எப்படி பேசிக்கலி பேமெண்ட் ஒர்க் ஆகணுங்கிறதே அதில் தான் டிஃபைன் பண்ணும். ஓகே. ஸோ அதில் என்னென்ன கொடுப்போம் அப்படின்னா, ஓகே, அது நான் உங்களுக்கு அது ஸ்க்ரீன் பார்த்தா தான் புரியும். ஸோ இப்போ அதில் கொடுப்போம். ஓகே. ஸோ இப்போ அது முடிஞ்சிருச்சுன்னா, இப்போ நமக்கு செட்டப் வைஸு நமக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு மாஸ்டர் டேட்டா வந்துட்டு கிரியேட் பண்ணும். அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சப்ளையர் அண்ட் பேங்க். ஸோ இந்த 2 மாஸ்டர் கொடுக்கணும். ஓகே. இப்போ இது கொடுத்தோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஏபியோட சைடில் செட்டப் பார்ட் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ ஸோ அதுதான் பிளான். ஸோ இப்போ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார். ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் டவுட் ஓகே, ஃபைன். கொஞ்சம் நிறைய போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்க. ஏதாச்சும் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கு, இல்லாட்டி ரிமெம்பர் பண்ண முடியலன்னா சொல்லுங்க, நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ நாளைக்கு தெரில எனக்கு அவைலபிலிட்டி எப்படின்ட்டு. நான் அதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அதை பொறுத்து நெக்ஸ்ட் செஷன் பிளான் பண்ணிப்போம். ஸோ பட் மண்டேலேருந்து கொஞ்சம் லாங்கர் செஷன் மாதிரி பிளான் பண்ணுவோம். ஓகே. ஓகே. தேங்க்யூ.